நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசம் உயிரிருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருதரும் பன்னார் மொழியமுடன் மற்றும் நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருதரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களின் கண்ணங்களாலை வணங்கி குறையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, சொந்த புராணத்தில் எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் மூன்றாவது சந்திப்பு, 3 முறை இரு பெருமக்களும் சந்திக்கிறாங்க. அதில் 3வது முறையாக சந்தித்தது நமக்கு திரு பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதி. ஓகேங்களா? 3வது சந்திப்பை பற்றி போன வாரம் ரொம்ப விரிவாக நம்ம சிந்திச்சிருக்கோம். 3 முறை சந்தித்தாலும் 3வது சந்திப்பு தான் ரொம்ப 2 பெருமக்களும் ஒருவர் எப்படி அலாவி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சிந்திச்சிருக்கிறோம். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. அது நாவுக்கரசு பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஆதிமிசை கண்மதற்குள் வந்தார் அடிவணங்கி வாழை திருத்தொண்டு என்னும் வான் பயிர் தான் நோங்குவதற்கு சூடும் பெருவேலி ஆணியர் என்று சொல்லி, அது வாலி திருத்தொண்டு என்னும் வான் பயிர் தான் நோங்குவதற்கு நாவுக்கரசு பெருமான் தொண்டு செய்தவர் இல்லைங்களா? அது என்ன சொல்றாருன்னா, வாலே திருத்தொண்டு என்னும் வான் பயிர் தான் நோங்குவதற்கு சூடும் பெருவேலியான தொண்டு செய்யறதுக்கு ஒரு வேலையாக நின்றது யாருன்னா ஞானசம்பந்த பெருமானா அப்படின்னு யாரு சொல்ற? நாவுக்கரசு பெருமானே சொல்ல. திருத்தொண்டின் உரைப்பாளராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானே ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது வாலி திருத்தொண்டு என்னும் வான் பயிர் தான் நோங்குவதற்கு சூடும் பெருவேலி ஆனீர் என்று சொல்லி வணங்கி இருக்கிறார். அப்ப அவ்வளவு 2 பேருக்குள்ள ஒரு உறவு அப்படி இருந்திருக்கு. நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் அப்படி 2 பேர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கலந்திருந்து அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து கொஞ்ச நாள் மடத்துல இருக்கிறார், தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதியிலிருந்து வந்திருக்கிறார். மதுரையம்பதியிலிருந்து வந்ததனால மதுரையம்பதியில குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் சைவத்தை போற்றி வளர்த்த பெருமையுடையவர்கள். 2 பேர் இதை பத்தி கேட்கிறார். யாரு? நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அவங்க 2 பேருடைய அன்பை அப்படி வியந்து பேசிட்டு இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி ஞானசம்பந்த பெருமான் பேசினதை கேட்ட உடனேயே அந்த 2 பெருமக்களையும் போய் வணங்கிட்டு வரணும்னு நினைக்கிறார். யாரு? நாவுக்கரசு பெருமான் நினைக்கிறார். இப்ப அங்கிருந்து நேரம் எங்க போக போறாரு? மதுரையம்பதி போக போறார். அதாவது தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார்னு சென்ற வகுப்புல அதோட நம்ம பார்த்தோம். தமிழ்நாடுங்கிறது பாண்டி நாட்டை சிறப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தாலும் செங்காட்டங்குடியை சொல்லுகின்ற பொழுதும் தமிழ்நாடுன்னு வருதுன்னு அம்மா சொன்னாங்க. கரெக்டு தான், சரிதான், தமிழ்நாடுன்னு அங்கே வருது. சிவகடைய உடையில என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுன்னு தனிப்பட்ட முறையை சொன்னா அது பாண்டி நாட்டை குறிக்கக்கூடியது, மதுரையம்பதி குறிக்கக்கூடியது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு எழுதியிருக்கிறார். அப்படி தமிழ்நாடு என்ற பெருமையுடைய அந்த மதுரையம்பதிக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். சென்ற வகுப்புல அது வரைக்கும் பார்த்தோம். பண்புடைய பாண்டிமாதேவியார் தம்பரிவும் பரிவுன்னா அன்புங்க. நண்புடைய குலச்சரையார் பெருமையும் ஞான தலைவர் என்புருக உரைத்தருளை எல்லையில் சீர் வாகீசர் மண்குழம்பு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். சொல்றவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் சொன்னது அப்படி சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்புருக உரைத்தருள, அப்படி எலும்பெல்லாம் உருகக்கூடிய அளவுக்கு அவங்க 2 பேருடைய அன்பை அப்படி உள்ள வாங்கி நாவுக்கரசு பெருமானுக்கு சொல்றார். அப்படி சொன்ன உடனே நாவுக்கரசு பெருமானுக்கு தமிழ்நாடு செல்வதற்கு மனம் கொண்டார். அவங்க 2 பேர்த்தையும் போய் பார்க்கறதுக்கு, அவர்களை வணங்குவதற்கு நாவுக்கரசு பெருமான் மனம் கொண்டார் அப்படிங்கிற. இப்போ குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்திலே காட்டிய அன்பு இருக்குது பாருங்க, அந்த பரிவு. அதான் பண்புடைய பாண்டிமாதேவியார் தம் பரிவும் அப்படின்னா நம்ம பிள்ளையார் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க 2 பேரும். நம்ம பாண்டிமாதேவியும் குலச்சிறை நாயனார் வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. அது சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றாரு இல்லைங்களா? இலை படர்ந்த பொய்யை இடத்த அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ நிலை விளம்ப பொங்கை சுரந்த கோம்பல சம்பந்தா
இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்குன்னு சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகளே அதை சொல்லியிருக்கிறார். அந்த அன்பை சொல்லியிருக்கிறார். உமையம்மை ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு உமையம்மை திருமுலைப்பால் கொடுக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அழுது கொண்டிருந்த நிலையை பார்த்து உமையம்மையினுடைய தனம் சுரந்தது. எங்க சீர்காழி அந்த சிவகங்கை குளக்கரையில் அது செய்தியை கேள்விப்பட்டவுடனே மங்கையர்க்கரசியாருடைய தனம் சுரந்தது. அப்படி ரெண்டு தாயில எந்த தாய் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் நமக்கு கேட்கிறார். அப்படின்னா மங்கையர்க்கரசியாருடைய அன்பு தான் அந்த இடத்துல ரொம்ப உயர்ந்த அன்பு. தலை அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுக்கு மேல அன்பு சொல்ல முடியாது. இது மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமான் மதுரை என்பதை செல்லுகின்ற பொழுது இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னா உயிரை விட்டு விடுவது அப்படின்னு முடிவு பண்ணார். மானியார் நாமும் மஞ்சி வஞ்சக புலையர் நாங்கள் ஈனமே செய்யவல்லா செய்வதென்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மையல்லாது செய்யும் உணவந்தடையில் ஞாமும் உயிர் தொடர்ந்து ஒளிவதென்றார் அப்படின்னா, ஞான சம்பந்த பிள்ளையார் அந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் என்று சொன்னால் சமணர்களால 2 பேரும் உயிரை விட்டு விடுவதுன்னு முடிவு பண்ணாங்களாம். யாரு? குலச்சரை நாயனாரும் மங்கையர்க்கரசியார். ஒரு அரசமா தேவி அப்படி எல்லாம் முடிவு பண்ணுவாங்களான்னா சாதாரண உலகில் இருக்கக்கூடியவங்க பண்ண மாட்டாங்க. அம்மா அப்படி அல்ல, சைவத்திலே திளைத்து ஊறிய பெருமான் இல்லைங்களா. அதான் சைவத்தில் சொல்லணும்னா மங்கையர்க்கரசியார மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னாரு சேக்கிழார். எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அம்மா அப்படி நினைச்சிருந்தாங்க. அவ்வளவு அன்புடைய அந்த அன்பையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கேட்கிறாரு நாவுக்கரசு பெருமான். அவர் மனசுல அவங்க மேல அவ்வளவு அன்பு வருது. பிள்ளையார் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்களா, அப்ப அவங்க எவ்வளவு வலியுடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சு பார்க்கிறார். நினைச்சு பார்த்த உடனே அங்க போகணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட 2 நல்லவங்க எங்க இருந்தாலும் அவங்கள சென்று பார்க்கணும் அப்படிங்கறதா நமக்கு விதிங்க. எங்க இருந்தாலும் அவங்க வந்தா பார்த்துக்கலாம் இல்லை, அவங்கள போய் நம்ம பார்த்துறோம். அப்படிதான் நாவுக்கரசு பெருமான் நினைக்கிறார். இவரும் அதே மாதிரியே நினைச்சார் ஞானசம்பந்த பெருமான். எல்லையில்லா நீர் போற்றும் இதுவரையும் சென்று காணும் கருத்துடையன் அப்படின்னார். திருநீர் பூசிருக்கிறாங்க 2 பேரும் மதுரை மதியில. நான் ஞானசம்பந்த பெருமானும் குலச்சரை நாயனாரும், அதனால அவங்களை போய் நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டவர் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்லி மங்கையர்க்கரசியாரையும் குலச்சரை நாயனாரை பார்ப்பதற்காக அவர்களை வணங்குவதற்காக அரசுகள் இங்கிருந்து போறார். இப்ப எங்கிருந்து திருப்பூந்துருத்தியிலிருந்து போக போறார். திருப்பூந்துருத்தியிலிருந்து அரசுகள் இப்ப எங்க போறாரு? மதுரை மதி போறாரு. சரி, பிள்ளையார் எங்க போறாரு? தொண்டை நாடு போறாரு. தொண்டை நாடு யாத்திரை இனிமேல் தான் அவருக்கு ஆரம்பம். 2 பேரும் 2 பக்கம் போறாங்க. திருப்பூந்துருத்தியில் இருக்கிறாங்க. நாவுக்கரசு பெருமான் மதுரை மதி நோக்கி போறார். ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டுக்கு போறார். தொண்டை நாடு யாத்திரை போய் வந்ததுக்கு பிறகு அவர் திருவடி அடைய போறார். 2மே கடைசி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில். அது பார்த்தாச்சு இல்லையா? கற்பு அப்படிங்கிறத 2 பேர்கிட்டே கற்பு, கணவனிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் கற்பு அப்படின்னு சொல்ற. பண்புடைய பாண்டி மாதாவியா தம் பரிசம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சைவத்தினை விட்டு சமணத்தில் தாழ்ந்த பாண்டி நாட்டின் மேலும் தம் நாயகன் மேலும் வைத்த இறக்கமுடைய அன்பு, அதான் பரிவு அப்படிங்கிறதுங்க. கற்பின் பண்பு அப்படின்னாரு. சிவன்பால் அன்பின் பண்பும் உடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அன்பின் திறத்தை அப்படின்னாரு. பெருமானிடத்திலையும் அவங்களுக்கு அன்பு இருந்தது, தன்னுடைய கணவனிடத்திலையும் அன்பு இருந்தது. கற்பிலர் அப்படிங்கிறது சைவத்துல கற்பு அப்படின்னா என்னன்னா ஒரு தெய்வ வழிபாடு. அதாவது இதுல சிவபோக சாரத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சுத்த விலல்னு வருங்க. நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சோதி கடலறிய ஆசானும், அப்புறம் என்ன சொல்றது, கற்பிலரும் சுத்த விலல் அப்படின்பாரு. சுத்த விலல்னா ஒன்றும் பயனற்றது அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் சுத்த விலல். அரசன் நீதி இல்லைன்னா அரசாட்சி ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சுத்த விலல் அப்படின்னா, திருநீர் வைக்காம நீ என்ன தவம் செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யோகா யோகாமா தவம் தவமா, திருநீர் வைக்காம தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பயனும் கிடையாது. நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சுத்த விலல் அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்ற, சோதி கடலறிய ஆசானும் சுத்த விலல். குருநாதன் குருநாதன் சொல்லிட்டு பெருமானுடைய திருவடி அறிய முடியாத குருநாதன் இருந்த ஒண்ணுதான், இல்லாத போனால் ஒண்ணுதான். ஆனால் ஒரு பயனும் கிடையாது.
அவனே பெருமான் திருவடி அறிய முடியலைன்னா அவனை குருநாதனாக வைத்து நாம் என்ன பிரயோஜனம்? அதனால சோதி கடலறிய ஆசானும் சுத்த விழல் அப்படின்னா அவனாலும் ஒரு பயனும் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு? கற்பிலரும் சுத்த விழல். கற்பிலர்னா இந்த இடத்துல சிவபெருமான் ஒருவனே கடவுள், சிவபெருமானே எனக்கு எல்லாம் கொடுப்பான், சிவபெருமானுக்கு மேல கடவுள் இல்லை அப்படிங்கிற நெறியில் நிக்கணும். அதுதான் கற்புடைய கற்பு அப்படிங்கிறது. சைவத்துல கற்பு நெறின்னு என்னன்னா இறைவன் மேல எல்லாத்துக்கும் பழக. எல்லாருக்கும் பெண்கள் எப்படின்னா கற்புடைய பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் பழகுவாங்க. ஆனா கணவனிடத்துல பழகக்கூடிய பழக்கம் அது வேறையா, அதுதான் கற்பு அப்படிங்கிறது. அது மாதிரி எல்லா தெய்வத்தையும் பார்த்தாலும் சரி, சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு தனி அன்பா இருக்கும். அதுதான் நம்ம அந்த கற்பு நெறி அப்படிங்கிறது. அதுதான் சைவத்துல பெருமானிடத்துல ஒரு பெண் அது கணவனிடத்துல அன்பு இருக்கு, கணவனிடத்துல கற்பு இருக்கும். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் பழகுவாங்க. அது மாதிரி இறைவன் இடத்திலே அளவற்ற அன்புடையவர்கள் அந்த கற்பு நெறியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதான் கற்பிலரும் சுத்த விழல் என்று சொல்லி நமக்கு தர்மயாதீன குருமுதல்வர் குஞ்ஞான சம்பந்தர் சிவபவசாரத்தில் சொல்றாருங்க. அவன் சுத்த விழல் அப்படின்னா ஒன்றும் பயனில்லைன்னு அர்த்தம். நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் சுத்த விழல், நெற்றியிலே பூதி இல்லாசை தவமும் சுத்த விழல், அப்புறம் சோதி கடலிய ஆசானும் சுத்த விழல், கற்பிலரும் சுத்த விழல் என்று சொல்லி நமக்கு அந்த பாட்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மா எப்படின்னா பாண்டிமாதேவியார் இறைவனிடத்திலும் கற்போடு இருந்தாங்க, வழிபாட்டிலேயும் கற்பு நெறியில் இருந்தாங்க, கணவனிடத்திலே கற்போடு இருந்தாங்க. அதான் பாண்டிமாதேவியினுடைய ஒரு சிறப்பு. அதான் பண்புடைய பாண்டிமாதேவியார் அப்படின்னு சேர்க்கிறார் பெருமாள். அம்மா பண்பும் கற்பின் பண்பும் சிவன்பால் அன்பின் பண்பும் ரெண்டும் நிரம்பி இருந்தது அம்மா கிட்ட. கணவனிடத்திலேயும் கற்பு இருக்கணும், பெருமானிடத்திலையும் அன்பு. ரெண்டு தான் பெண்களுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை மங்கையர்க்கரசி அம்மா அப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அன்பு அப்படி இருந்தது என்று சொல்லி. அப்புறம் நன்குடைய குலைச்சரியார் பெருமையும் ஞான தலைவர் அப்படின்னா அடியாரிடம் அன்பனுடைய குலைச்சரி நாயனாரது பெருமை. அடியார் இடத்துல குலைச்சரி நாயனாருக்கு அவ்வளவு அன்பு. எப்படிப்பட்டவைகளாக இருக்கு, குலவிலராயினும் குலத்தின் உடையவராயினும் இல்லைங்களா, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல குணம் அற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெருமானிடத்தில் அன்பு இருந்தால் போதும். குலச்சரி நாயனார் அவர்களை வணங்கி அவர்களுக்கு உபச்சாரம் செய்யும். அது குலச்சரி நாயனாருடைய ஒரு சிறப்பு. ஞான தலைவராகிய பிள்ளையார் என் விருப்பம் மிகும்படி சொல்லியர்ல ஞானசம்பந்த பெருமானே அவங்க ரெண்டு பேருந்தையும் பதிகத்தில் வைத்து ஓதக்கூடிய அளவுக்கு பெருமையுடைய இல்லைங்களா. மங்கையர்க்கரசி வலவர்கோன் பாவை பதிகத்துல ஒரு பாடல் மங்கையர்க்கரசியார், அடுத்த பாடல் குலச்சரியார், அதற்கடுத்து மங்கையர்க்கரசியார், குலச்சரியார், மாறி 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 10 பாட்டுக்கு வந்துருச்சு. திருக்கடை காப்புல ஒருத்தரை பாடக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர்த்தையும் வச்சு பாடுற. திருக்கடை காப்புல 2 பேர்த்தையும் பாடுற. அப்ப 2 பேர்த்தையும் 6 முறை ஆயிடுச்சு. ஒரு பதிகத்துல 6 முறை ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை வைத்து பாடியிருக்கிறார். அதே மாதிரி குலச்சரி நாயனாரை 6 முறை வைத்து பாடியிருக்கிறார். 2 பேர்த்தையும் 6 முறை பாடிய பெருமை அந்த மங்கையர்க்கரசி பதிகத்துக்கு உண்டு. அவ்வளவு பெருமையுடையவர்கள் அவங்க 2 பேரும். மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார். மண்குளவு தமிழ்நாடு அப்படின்னா அளவற்ற அந்த சிறப்புடைய திருநாவுக்கரசர் உலகில் விளக்கம் பொருந்திய தமிழ்நாடு என்று சொல்லப்படும் பாண்டி நாட்டை சென்று காண்பதற்கு விருப்பமுடையவராயினார் என்று சொல்லி பரிவு சைவத்தினை விட்டு சமணத்தில் தாழ்ந்த பாண்டி நாட்டின் மேலும் தன் நாயகன் மேலும் வைத்த இரக்கமுடைய அன்பு யானும் என் பதியும் செய்த தவம் என்கொள். ஞானசம்பந்த பெருமானை பார்த்த உடனேயே மங்கையர்க்கரசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, யானும் என் பதியும் செய்த தவம் என்கொள். நீங்களே இங்க எழுந்தருள் செஞ்சிருக்கிறீங்கன்னா நான் மட்டுமல்ல, இந்த நாடும் இந்த பாண்டி நாடும் தவம் செய்திருக்கணும் என்று சொல்லி மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து அவங்க திருவடியில விழுந்து வணங்குகின்ற பொழுது சொன்னார். மங்கையர்க்கரசி என்று தொடங்கும் திரு அளவாய் திருப்பதியில் பிள்ளையாரிலே வாற்றாலும் இதன் திறம் உணரப்படும் என்று சொல்லி சொல்றார். நண்பு அடியாரிடம் வைத்த அன்பினுடைய அழுத்தம் என்பெருக உரைத்தருள என்பெருகுதலாவது விருப்பம் மிகுதல், விருப்பம் பெருகுதலால் என்றும் விருப்பம் பெருகும்படி என்றும் இருவழியும் கொண்டு உரைக்க நின்றது என்று சொல்லி சைவம் வளராருடைய ஆலவாயுடையார் அருணை கேட்டு வந்த நாயனார் பாண்டிமா தேவியார் குலச்சிறையார் என்பவருடைய அன்பினை கேட்டவுடன் பாண்டி நாடு சென்று அவர்களை காண மனம் கொள்ளுமாறு இருந்தது ஞான தலைவரது உரை. உம்மை காண வந்தனம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அங்க போய் என்ன சொல்றாரு, உம்மை காண வந்தனம் அப்படின்னாரு. அப்ப அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமான் அவர்களை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அதை பெரிய
தமிழ்நாடு ஏனை தொண்டை நாடு, தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணம் சிவகணியர் சொல்றார். ஏனை தொண்டை நாடு, சோழ நாடு, சேரநாடு முதலியனவும் தமிழ்நாடுகளாய் இருப்பவும் பாண்டி நாடே தமிழ்நாடு என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படும். இறைவன் சங்கம் இருந்து தலைவராகி, சங்க தமிழ் தலைவராகி தமிழ் ஆராய்ந்து இலக்கணமும் செய்த சிறப்பு பற்றி இவ்வாறு வழங்கப்படும் என்க. மூர்த்தி நாயனார் புராணத்தில் உரைத்தனவும் திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் சாதும் மேன்மையில் தலைச்சங்க புலவனார் தம்முன் என்று சொல்லியும் சங்க புலவர் திருமுகம் என்று சொல்லி களரி தெரிவார் புராணத்திலையும் இப்படி பல இடங்கள்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த பெருமை மதுரை என்பதுக்கு உண்டு. அதனால பாண்டி நாடுன்னு பாண்டி நாட்டை தமிழ்நாடு என்று சொல்லி சொல்வதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, மண்குளமும் தமிழ் அப்படின்னார். அதாவது உலகை விளங்க வைப்பதும் பயில்வோரை பிறவி பயன்பெற வைப்பதும் ஈடேற்றுவதும் நம்முடைய தமிழ் மொழியே என்பது கருத்து. தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்டர் தொகை அப்படின்னா, அதாவது தமிழ் மொழி தான் நம்மளை உலகை விளங்க வைப்பதும் பயில்வோரை பிறவி பயன்பெற வைப்பதும் ஈடேற்றுவதும் தமிழ் மொழி தான். அந்த தமிழுக்கே பயன் என்னன்னா திருத்தொண்டர் தொகை இருக்கு. சேக்கிழார் பெருமான் தலைவர் அந்த புராணத்தில் சொல்றார், தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஞான வளர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் அப்படின்னு சொல்லி மூர்த்தி நாயனார் புராணத்தில் வருது. வாயிரும் தமிழே படித்தால் ஆளுற ஆயிரம் சமனும் அறிவாக்கினான் என்று சொல்லி பழையாறை வடதெளி தேவாரத்தில் சொல்றாரு. வாயிரும் தமிழே படித்தாளுரா ஆயிரம் சமனும் அறிவாக்கினான் என்று சொல்லி நம்முடைய பழையாறை வடதெளி தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. காண்பது முன்னர் மனத்துள் ஈண்டு கண்டுகொண்டே இருந்தாரேனும் இப்போது நேரே கண்களால் காணுதற்கு இப்போ போயிட்டு இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் போயிட்டு இருக்கிறார். பிரம்மபுர திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் அரண்மகிழும் தானங்கள் அனைத்தெறிஞ்சி பாடுதற்கங்கு உரனுடைய திருநாவு கரசரை அரசர் உரை செய்தருள புறமரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுதகன்றார். இப்ப அவரும் ஞானசம்பந்த பெருமானும் திருப்பூந்துருத்தியிலிருந்து போகிறார். பிரம்மபுர திருமுனிவர் பெரு தொண்டை நாட்டில் அரண்மகிழ்ந்த சீர்காழில் வந்தவர்களே ஞானசம்பந்த பிள்ளையார் பெரிய தொண்டை நன்னாட்டில் சிவபெருமான் விரும்பி எழுந்தருளும் திருத்தலங்களை அணைந்து வணங்கி தேவார பதிகளை பாடியருளும்படி வலிமையுடைய திருநாவுக்கரசு நாயனார் சொல்லியருள அப்படியே எங்க போறாரு? தொண்டை நாட்டுக்கு போறார். நான் ஞானசம்பந்த பிள்ளையார் தொண்டை நாட்டுக்கு போறார். இனிமேல் தான் மயிலாப்பூர் எல்லாம் சென்று பூம்பாவை எல்லாம் உயிர்ப்பித்து கொடுப்பதெல்லாம் இனிமேல் தான் வர, அது அந்த சரீரத்தில் வரும். ஞானசம்பந்த பெருமான் சரீரத்தில் வரும். இங்கிருந்து போய்தான் அதை செய்யறார். திருப்பூந்துருத்தியிலிருந்து தான் தொண்டை நாட்டுக்கு போறார். இப்ப இவர் என்ன செய்யறாரு? திருப்பூந்துருத்தியிலிருந்து மதுரை மதிக்கு வர்றார். அதன்படி இசைந்து திரிபுரம் இறைத்த பெருமானின் திருமகனாராகிய ஆளுடைய பிள்ளையாரும் திருப்பூந்துருத்தியை தொழுது புறப்பட்டருளினார். ஆளுடைய பிள்ளையார் எங்கிருந்து போறாரு? திருப்பூந்துருத்தியை தொழுது கொண்டு அங்கிருந்து மதுரை மதி போறார். அந்த ஆளுடைய பிள்ளையார் தொண்டை நாடு போறார். நாவுக்கரசு பெருமான் தான் அங்க வர்றார். தொண்டை நன்னாட்டுக்கு எழுந்தருளி தேவார பதிகங்கள் அருளி செய்து வர வேண்டும் என்று நாயனார் ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லியறல. அதன்படி அவர் எழுந்தார் என்பது பாட்டின்கள். என்ன சொல்றாருன்னா, நீங்க தொண்டை நாடு சென்று ஏற்கனவே நாவுக்கரசு பெருமான் தொண்டை நாடெல்லாம் போயிட்டு வந்துட்டார். தொண்டை நாடெல்லாம் பார்த்துட்டு தான் காலத்தி கைலாயம் போனது இல்லைங்களா? காலத்தி போய் காலத்திலிருந்து கைலாயம் போனது. இவர் போயிட்டு வந்துட்டார். அந்த தொண்டை நாட்டினுடைய பதிகளை எல்லாம் நீங்களும் சென்று வழிபாடு செய்து பதிகம் பாடி அருள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் போகணுங்கிறது அரசர்களுடைய ஒரு மன விருப்பம். அதை இங்க தெரிவிக்கிறார். தம்மை பிரிந்து பாண்டிய நாடு சென்ற பின்னர் உள்ள போக்கும் வரமும் பிள்ளையாரை நாயனார் கேட்க, அதற்கு பிள்ளையார் பாண்டி நாட்டு நிகழ்ச்சிகளையும் அரசியார் மந்திரியார் இவருடைய அன்பின் திறங்களையும் சொல்ல அன்பர்களை காணும் விருப்பமுற்று நாயனார் தமிழ்நாடு காண மனம் கொண்டார். அவ்வாறே தாம் பிரிந்தபின் நாயனார் சிவத்தலங்கள் சென்று வணங்கியவற்றை பிள்ளையார் வினவ, அந்த நாயனார் தாம் தொண்டை நன்னாடு சென்று மீண்டு திருப்பூந்துருத்தியில் எழுந்தருளி இருந்த அளவும் சொல்லி தொண்டை நாட்டில் பிள்ளையார் சென்று பாடும்படி சொல்லி அருள
அவரும் அது மனம் கொண்டனர். இவ்விரு பெருமக்களும் இவ்வாறு வழிப்படுத்தி கொண்டு அமைந்தவை ஏனைய அடியார்களுக்கும் உலகத்துக்கும் வழிகாட்டும்படியாக பாருங்க. ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் இவர் அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பை நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கிறார். பாண்டி நாட்டினுடைய சிறப்பை ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த உறவு இருந்திருக்கு. அதான் பெரியது. பிரம்மபுர திருமுனிவர் திருஞான மாமுனிவர் பூந்துருத்தி கருத்தா அனித்தாகன்னு சொன்னார் இல்லையா? அதனால் அந்த மாதிரி இங்க பிரம்மபுர திருமுனிவர் அப்படிங்கிறார். ஆமா, திருஞான மாமுனிவர் நாங்க சொன்னாரு, இங்க பிரம்மபுர திருமுனிவர் அப்படின்னு சொல்றார். திருமுறை காட்டில் கடைசியாக தாம் கேட்ட வேயுறு தோழி என்ற பதிக திருக்கடைக்காப்பி பிள்ளையார் தம்மை முனிவன் மறைஞான முனிவன் முடிக்கிறார் இல்லைங்களா? அந்த முனிவன் முடிக்கிறவர் இப்ப என்ன ஆரம்பிக்கிறாரு? பிரம்மபுர திருமுனிவன் ஆரம்பிக்கிறார். அங்க முடிச்சது முனிவன் அப்படின்னு அவர் தேவாரத்துல. இப்ப அதே சைக்கிள பெருமான் இங்க பிரம்மபுர திருமுனிவர் அப்படின்னு சொல்றார். தம்மை முனிவன் என்று அறிவித்ததனையே தொடர்ந்து நாயனாரும் அவரை முனிவர் என்ற அத்தன்மை பற்றி எண்ணி அருளினார் என்ற குறிப்பிட்ட திருமுனிவர் என்று சொல்லி சொல்றார். உரை செய்தருள உலகமுய்ய காட்டும் வகையால் எடுத்து சொல்லைவார் பிள்ளையார்வால் உரைக்கும் தன்மை அவரால் அப்பர் என்று போற்றப்பட்ட நாயனாருக்கே உண்டு என்பார். உரனுடைய உரன்னா ஞானத்தின் திண்மை. ஆமா, அதான் உரனுடைய திருநாவுக்கரசர் உரை செய்தருள ஞானம். உரன்னா ஞானம். உரல்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டும் என இருந்துன்னு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்வார். உரல்ந்த அப்படின்னா ஞானமுடைய அர்த்தம். சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் அந்த உரழ்ந்த கல்வியுடையவர். சாமி அவர் தான் தோழனா ஏற்றுக்கொண்டார். உரழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டும் என இருக்கு. அது உரன் அப்படின்னா என்னன்னா உரணனும் தோட்டியான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருமான் கூட சொல்வார். உரன் அப்படின்னா அறிவுடைய அப்படின்னு அர்த்தங்க. ஞானத்தின் திண்மை உரை செய்த அவ்வாறே நாயனாரிடம் விடை கொண்டு அவர் சென்றதை சொல்றார். விடையொன்றி பிள்ளையார் சென்றமை நாவினுக்கு வேந்தர் திருவுள்ளம் மேவி விடை கொண்டருளி என்று சொல்லி சொல்றார். நாவினுக்கு வேந்தர் யார்? நாவினுக்கு வேந்தர் நாவுக்கரசு பெருமான். நாயனாரை சந்தித்து பிரிவது இகுதே இறுதி முறையாதலின் திருவுள்ளம் மேவ விடை கொண்டருளி. இனிமேல் ரெண்டு பேரும் சந்திக்க போறதில்லை. நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமான் சந்திப்புங்கிறது இதோட முடிஞ்சது. அவர் பாட்டுக்கு அவர் போவார், இவர் பாட்டுக்கு அவர் வழிபாட்டு போவார். ரெண்டு பேரும் இனிமேல் சந்திக்கிறது எங்கேயுமே வராது. இதோட மூன்றாவது சந்திப்போட முடிஞ்சது. அதனால இந்த இப்படி முடிச்சு காட்டுறார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரி முடிச்சு காட்டுறார். திருவுள்ளம் மேவ விடை கொண்டு அருளினார். நாயனாரை சந்தித்து பெறுவது இதே இறுதி முறையாதலில் திருவுள்ளம் மேவ விடை கொண்டருளி என்ற உறுதி குறிப்பு கூட கூறும் தன்மையும் காண்கின்றனர். திருமகனார் சாமிக்கு மகன் ஒரு பெயர் உண்டுங்க. பாலுண்ட உரிமையால் மகனார் என்பது உபச்சாரம் என்று சொல்லி சொல்றார். இது எங்க வருதுன்னா அப்பர் பணிக்க மகனார் ஆதலின் அதன் வழி உலகம் கடப்பாடுடன் பற்றி இசைந்தார்கள் என்பது குறிப்பு. அப்பர் அப்படிங்கிற ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கிறார் அந்த தகுதியை, அப்பரே அப்படின்னு. ஆனா எந்த இடத்துலயும் அவர் அப்பர் அந்த தகுதியை பயன்படுத்திக்கல. எங்க பயன்படுத்தினார்? இதுல திருமறை காட்டுல மட்டும் பயன்படுத்தினார். செல்ல இசையேன் அப்படின்னார், பிள்ளாய் அப்படின்னார். அப்பர்னு சொன்னதுக்கு பிறகு அவர் பிள்ளாய்னு சொன்ன ஒரே இடம்னா திருமறை காட்டு. ஏன் அப்படி சொன்னார்னா ஞானசம்பந்த பிள்ளையார் மேல இருக்கக்கூடிய அன்பு, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பிள்ளாய் அப்படின்னு சொல்லி அங்க மட்டும் சொல்றார். இங்க அந்த உரிமையில திருமகனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகனார் என்பது உபச்சாரம். அப்பர் பணிக்க மகனார் ஆதலின் அதன் வழி ஒழுங்கும் கடப்பாடுகளை பற்றி இசைந்தனர் என்பது குறிப்பு. அப்பர் சுவாமிகள் தான் தொண்டை நாடு போய் நீங்க பதிகளை எல்லாம் பாடிக்கொண்டு வரணும்னு ஞானசம்பந்த பெருமான்கிட்ட அன்பா சொல்றார். செப்புதலும் புல்குநூல் மார்பரும் போய் போற்ற மனம் புரிந்தார் என்று சொல்லி மகனார் என்ற துணை கொண்டு பிள்ளையார் முருகப்பெருமான் அவதாரம் என்பாரும் உண்டு. அவர் கூற்று பொருந்தாமை பின்னர் பிள்ளையாரது புராணத்தில் விளக்கப்படும். அடுத்த தாதை இனிய நோக்கு நாம் அரணார் மகனார் ஆயினார் என்று சண்டீசர் போன திருவாக்கு வைத்து கருதத்தக்கற. இதை வச்சுட்டு மகனார் மகனார்னு வர்றதுனால முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவாங்க. அது பொருத்தம் இல்லை. உரையா நம்முடைய சிவப்பனையாவுடைய உரையில அப்படி இல்லை. முருகப்பெருமான் வேறு, பிள்ளையார் வேறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க. இவர் புலித்தலை ஐயா
முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் இல்லைங்க. முருகப்பெருமான் வேறு, அது அருமுகச்சிவன் சொல்லுவாங்க. முருகன் கந்த புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா, நான் அவன் வேறல்லன் அப்படிங்கிறார். சாமியே சொல்றார், நான் அவன் வேறல்லன் அப்படின்னா நான் வேற, முருகன் வேற இல்லை, நானே தான் முருகன் அப்படிங்கிறார். அது அருமுகச்சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்னங்கிறாருன்னா, முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஞானசம்பந்த பெருமான் பண்டு திருவடி மரவா பான்மையோர், போன பிறப்பிலே பெருமான் திருவடியில் இருந்தவர். அவரே சொல்றாரு, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினார். முருகப்பெருமான் அப்படின்னா பிறவான் இரவான், பிறவான் இரவான் பெருமான் முருகன் இல்லைங்களா? அப்ப முருகப்பெருமானுக்கு பிறப்பு இருக்குதுன்னா அது ஆன்ம வர்க்கத்தோட சேர்ந்ததா போய், அப்படி அல்ல. அது பல இடங்கள்ல நமக்கு சொல்லியிருக்கிறார். முருகனை போல அந்த குழந்தை அந்த உறங்குகின்ற பொழுது அப்படி சொல்லுவாங்க. 54வது பாட்டு. ஆமா, அரணார் மகனார் ஆகினார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவது ஒரு உயர்வு கருதி அப்படி சொல்றது. அதனால ஈசன் மேலை இறைவர்வால் தேசம் உய திருமுலைப்பால் உண்டவர் தான் திருமாமகனார் ஆதலினால் வாசியுடன் காசு பெற்றார். சிறுவியல் சொல்ற ஏன் ஒரு மகனார் அப்படின்னா, உமையம்மனுடைய திருமுலைப்பால் உள்ளதுனால மகனாம் தன்மை. ஈசன் மேலை இறைவர்வால் தேசமுய திருமுலைப்பால் உண்டவர் தான் திருமாமகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். திருத்தொண்டாகும் வலிமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர். அங்க விளக்கமா சொல்றார். ஏன் மகன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை, அந்த ஒரு காரணத்தை அங்க சொல்றாரு. உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதுனாலதான் ஒரு மகனை ஒழிய உமையம்மைக்கு சிவபெருமானுக்கும் பிறந்த கடவுள் அப்படின்னு நாம ஞானசம்பந்த பெருமான எடுத்துக்க கூடாது. முருகப்பெருமான் வேறு, ஞானசம்பந்த பெருமான் வேறு. ஆமா, அப்படி பார்த்தா சுந்தரமூர்த்தி சாமிகளையும் தான் பரவினாச்சார் முன்னே வந்து எதிர்த்தோன்றும் முருகனோ அப்படின்னாங்க. அதுக்காக முருகன் அர்த்தமா? அப்படி அல்ல. அந்த அழகு, முருகனுடைய அழகு அவர்கிட்ட இருந்தது. நம்பிகள் கிட்ட அழகுல அப்படி இருக்கிறார். முருகன் தான் அழகுன்னு சொன்னா என்ன? முருகன் தான் அழகுன்னா முருகன், முருகன் தான் அழகு. அப்ப சுந்தரர் அப்படி இருக்கிறார். சுந்தரம்னா சிவபெருமான், சிவபெருமான்னா சுந்தரர். வேறொரு பாடம் அப்படிதான் சொல்றது. கண்ணாடி ஆடி முன்பாக நின்று வா என்று சொன்னோம்னா அந்த வந்ததுதான் ஆளாள சுந்தரம். ஆமா, சிவபெருமான் தன்னுடைய அழகை பார்த்து வெளியில வா அப்படின்னு சொன்னதுதான், அப்படி வந்ததுதான் ஆளாள சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளாள சுந்தரம் அது சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று அழைத்து வந்தது, ஆடியின் முன்பாக நின்று அழைக்க அப்படின்னு சொல்லுவார். வேறொரு பணத்தில் வருது, அது வேறு. ஆனா நம்பிகள் அப்படின்னா நமக்கு பெருமானுக்கு தோழராக மண்ணுலகத்தில் வந்து அவதரித்தவர் அப்படிங்கிறது தான். அவரும் போன பிறப்பில் பெருமான் திருவடியில் இருந்தவர் தான். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் முன்னாமைய முனியாகி எமையுடைய தவமை என்றார் இல்லையா? எல்லாரும் பெருமான் திருவடியில் இருந்து இங்க வந்தவங்க தான். எதுக்காக இங்க வந்தாங்கன்னா, நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக, நம்மை உயிர்ப்பதற்காக இந்த உலகத்துல வந்து மண்ணு உலகத்துல அவங்க அவதரிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதன் பன்னையின தவத்தால் தோன்றி பரமனை பக்தி செய்யும் தொண்டர்கள் அவங்க எல்லாம். சித்தியார் அப்படிதான் சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் நூல் தேவையில்லை. ஞானசம்பந்த பெருமானுக்கு நாவுக்கரசு பெருமானோ நம்பிகளோ போய் புராணம் படிச்சாங்களே என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. அவங்கெல்லாம் பண்டையினர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி செய்யும் தொண்டரை தாமே தூய கதிகள் தொகுப்பண்ணார். சித்தியார் சொல்லுது. அவங்களெல்லாம் இறைவனே நல்கருகை கொண்டு போயிடுவார். இப்போ இந்த நூலெல்லாம் யாருக்கு செஞ்சது? நமக்கு செஞ்சது. இன்னொரு கேட்டகரி இருக்குது, மார்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிராகிருதர் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படின்னா உலகியல் இன்பத்தில் இருக்கக்கூடியவங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு சொல்லி வாழ்க்கையில சாப்பிட வேண்டியது, நல்ல சுகமா இருக்க வேண்டியது. அவங்களுக்கு இந்த நூல் செய்யலை. அவங்களுக்கு இந்த நூலுக்கு சம்பந்தமே இல்லை. சரி, யாருக்கு செஞ்சது? கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு புண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழல் விட்டாங்க அப்படின்னா. கண்ட நூல் ஓதி அப்படின்னா நல்ல ஆராய்ந்து செய்யப்பட்ட நூல், அதுதான் கண்ட நூல். அப்படி கண்ட நூலெல்லாம் இல்லை. கண்ட நூலெல்லாம் படிச்சா இருக்கிறதுல இருந்து நம்ம கீழே போயிடும். அப்படி அல்ல. கண்ட நூல்னா என்னன்னா, ஆராய்ந்து நற்பொருளை கண்ட நூல்கள். நமக்கு திருமுறைகள், சைவ சித்தாந்தம், ஆகமங்கள், வேதங்கள், இதெல்லாம் தான் கண்ட நூல் அப்படிங்கிறது. கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்போர், எப்படியாவது இந்த பிறப்புல வீடு பேர் அடைஞ்சிடணும், பெருமான் திருவடி அடைஞ்சிடணும், மீண்டும் பிறப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிவஞான சித்தியார் செஞ்சன்னு அவரே சொல்றார். சிவஞான சித்தியார் ஆசிரியரே, அவர் சகலாகம பண்டிதர், ஆகமங்கள் கற்று தேர்ந்தவர். அவருக்கு பேரே என்னன்னா சகலாகம பண்டிதர். அவரே என்ன சொல்றாருன்னா,
இந்த நூல் நான் அவங்களுக்கெல்லாம் செய்யல சாமி, ஏதோ இந்த மாதிரி பிறப்பில் வந்து வீடு பேர் அடையணும்னு வேட்கையுடையவங்களுக்கு தான் நான் செய்கிறேன், அதே மாதிரி உலகாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நூல் செய்யலை அப்படின்ட்டார். அப்போ அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு நூல் தேவையில்லை. ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கெல்லாம் நூல் தேவையில்லை. சிவபெருமானே அவங்களுக்கு உள்ள வந்து உணர்த்தி மேலே கூடியிருக்கிறார். தாமே தூயகதியில் தொகுப்பன் அப்படின்னா இதெல்லாம் யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா நம்மை போன்றவர்களுக்கு தான். அதுவும் வீடு பேற்றில் வேட்கை உடையவர்களுக்கு தான். ஒரு நூல் நமக்கு என்னன்னா ஒரு வேட்கை முதல்ல இருக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு வேட்கை இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. திருமுறைகள் படிக்கணும் அப்படின்னு அது வேட்கை இருக்கணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு அந்த வேட்கை இருக்கணும், பெரிய புராணம் கற்றுக்கிறோங்கிற அந்த வேட்கை இருக்கணும். வேட்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். அது ஆர்வத்தோடு செய்யணும். எதை செஞ்சாலும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பூடு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்துங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வம் இல்லாமல் என்ன செஞ்சாலும் சாமிக்கு போய் சேராது. ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருமணியில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனார். எப்படி சாமி வந்து நமக்கு உள்ளுக்குள்ள வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னா அந்த ஆர்வங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்வம் எனக்கு இன்னும் அன்போடு செய்யணும் இல்லைங்களா. எப்படி திருநீலநக்க நாயனார் அடியார் பூஜை செஞ்சார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றார். வேத உள்ளுரையாவன விரிமுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து மாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்கிறது. அது ரொம்ப முக்கியம். அந்த காதலால் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இப்படி செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு செஞ்சா ஒன்றும் கிடைக்காது. அந்த அன்போடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவர் அடியார் பூஜை எப்படி செஞ்சார் அப்படின்னா அன்போடு செஞ்சார். அடியார் பூஜை செய்யறது எப்படி செய்யணும்? அன்போடு செய்யணும். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். சடங்குக்காக செய்யறது அப்படிங்கிறது அதனால் ஒன்றும் பயன் கிடைக்கிறது இல்லை. அன்பு அடியார் பூஜை செஞ்சாலும் சரி, ஆண்டவனுக்கு பூஜை செஞ்சாலும் சரி, அப்பர் சாமிகள் சொன்னது இறைவனுடைய பூஜை ஆர்வத்தால் அப்படிங்கிறது இல்லைங்களா. இங்கே திருநீலநக்க நாயனார் சொன்னது ரெண்டையுமே சொல்றாரு. அது நம்ம அடியார் பூஜை எடுத்துக்கலாம். ஆமாம், காதலால் அவை இரண்டுமே செய்கிறது தொழிலாளர். ஒன்று செய்யறது பெருசு இல்லைங்க, அது அன்போடு செய்யணுங்க. ரொம்ப கடினப்பட்டு என்னடா இது எடுத்துட்டோமே என்னடா பண்ணுறது, இது பண்ணலைன்னா ஏதாவது குற்றம் ஆயிருமோன்னு செய்யக்கூடாது. காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியா இன்னைக்கு சாமிக்கு திருமுழக்கு செய்யணும், இன்னைக்கு திருமஞ்சனம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வேணும், இன்னைக்கு இத்தனை பதிகம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வேணும். அந்த ஆர்வத்தோடு செய்கிறது தான் சிறப்பு. ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு தொண்டும் இறைவன் திருவடிக்கு போய் சேராது. அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க, ஆர்வத்தோடு செஞ்சிருக்கிறாங்க. 402வது மகனார் அப்படிங்கிறது என்னன்னா திருமுலைப்பால் உண்டதுனால மகனார். அப்ப சிவபெருமானுடைய மகனாகரி முருகப்பெருமான் வேறு, ஞானசம்பந்த பெருமான் வேறு. நம்ம அப்படிதான் பெரிய புராணத்துல உரையாசிரியர் நம்முடைய சிவகுணி ஐயா அவர்கள் ரெண்டையும் பிரிச்சு காட்டுறார். அது முருகப்பெருமான் வேறு, ஞானசம்பந்த பிள்ளையார் வேறு அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்டுறார். முருகப்பெருமான் அவ்வளவு ஞானம் பெற்றிருக்கிறது ஒன்றும் பெரிய வியப்பில்லை. ஞானசம்பந்த பெருமான் மானுட பிறப்புக்கு வந்து இப்படி இருக்கிறது தான் பெரிய சிறப்பு நமக்கு இல்லைங்களா. 3 வயது பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த ஞானம் பெற்று இவ்வளவு அற்புதங்கள் செய்வது அப்படிங்கிறது தான் பெருசு. அப்படி பார்த்தா முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்த பெருமான்னா கண்ணப்பநாயனாரை போய் முருகப்பெருமான் வணங்கினார்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி அது சரியா வராது இல்லைங்களா. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் ஒருத்தர் வணங்கிட்டார்னு சொன்னா முருகப்பெருமான் வந்து வணங்கினார் நினைச்சு பாருங்க நீங்க, அது பொருத்தமா இருக்க. அதனால முருகன் வேறு, ஞானசம்பந்த பிள்ளையார் வேறு அப்படிங்கிறத மானுட பிறப்புக்கு வந்து அவர் செய்த அற்புதங்கள் தான் அவருடைய அவதாரத்துக்கான காரணம். 20 காரணத்தை சொன்னாரே சேக்கிழார் பெருமான். அப்புறம் முருகப்பெருமான்னு சொல்லிட்டா ஒரே காரணத்தோட முடிஞ்சு போச்சு. முருகப்பெருமானை வச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை என்ன? மானுட பிறப்புக்கு வந்து இதெல்லாம் செஞ்சதான் சிறப்பு. அதான் நமக்கு நம்ம மனித குலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதைத்தான், அவன் ஒரு நிமித்தம் இது என்று உணர்ந்தார் அப்படின்னு சொல்றார் இல்லையா சேக்கிழார் பெருமான். அவர் அவதரித்த உடனேயே எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைச்சிருக்கு, அவங்களே அறியாத ஒரு பரவசம் கிடைச்சிருக்கு, என்னன்னே தெரியாத ஒரு இன்பம். திடீர்னு இன்னைக்கு இருக்கிறோம், திடீர்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படி எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சது. அப்போதான் எல்லாம் பேசிட்டாங்களாம். சீர்காழியில் அந்த கவுனியர் குலத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு
அதனால் இந்த ஒரு நல் நிமித்தம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் எவ்வளவு பெருசா இருப்பாங்க. முருகப்பெருமான் சொல்லிட்டோம்னா அந்த பெருமையெல்லாம் வருமா? முருகப்பெருமான் அவதரித்து இந்த அற்புதங்கள் செய்த ஒரு பெருமை இல்லையே. ஞானசம்பந்த பெருமான் மானுட பிறப்புக்கு இது செய்தது தான் பெரிய சிறப்பு. அதுதான் அந்த நாம் செய்த ஒரு பெரும் புண்ணியம் இல்லைங்களா? அதனால அதான் பண்டு திருவடி மரபா பான்மையோர் அப்படின்னு சொல்லி சேர்க்கிற பெருமை சொல்லிட்டார். முன்னுணர்வு மூல அழத் தொடங்கினார் அப்படின்னு. குழந்தை அழுது கூட என்ன சொல்ற, முன்னுணர்வு மூல அழத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்ற. போன பிறப்புகளோட இருந்த இதுதான் அது. சரி, மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தாருங்கிறது அறிந்தப்பார். மதுரை போய் சேர்ந்தார் யாரு? நாவுக்கரசு பெருமான். நடந்தே தான் போகணும். நாவுக்கரசு பெருமானுக்குன்னு சிவிகையா பல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடந்து தான் போகணும். ஆமாம், அவருக்கு கூட பரிசனங்கள் நிறையா வரும். சமையல் செய்யறதுக்கு தனியாக, கூட வர்றதுக்கு யாரு நம்பிகளுக்கு. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு போவார். எதை கூட வர்றவங்க வந்தால் வருவாங்க, இல்லைன்னா இல்லை. நாவுக்கரசு பெருமான் எதை கிடைச்சா சாப்பிடுவார், இல்லைன்னா போயிட்டே இருப்பார். அதனால அப்படியே தீண்டுகுடி மதின்மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார் என்று சொல்லி சொல்றார். ஆண்டரசங்கனர் சீர் அருள் பெற்று பதி நின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மையராய் தென்திசை போய் கான் தகை திருப்புத்தூர் பணிந்தேத்தி கதிர்மதியம் தீண்டுகுடி மதின்மதுரை திரு ஆலவாய் சேர்ந்தார். அப்பா இப்ப அப்படியே அங்கிருந்து போறவர் திருப்பத்தூர் வழிபாடு செய்கிறார். திருப்பத்தூர் என்று சொல்லக்கூடியது பாடல் பெற்ற ஸ்தலம். எங்கன்னா பிள்ளையார்பட்டி போற வழியில திருப்பத்தூர் இருக்கு. அந்த திருப்பத்தூர் தான் வழிபாடு செய்கிறார். இங்க ஒரு திருப்பத்தூர் இருக்கு, வேறொரு பக்கத்தால், அது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தான், பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தான் பாடல் பெற்ற ஸ்தலம். திருக்கொண்டீச்சரம், அந்த பிரான்மலை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, இதெல்லாம் பக்கம் பக்கமா இருக்கக்கூடியது. அங்கிருந்து மதுரை திண்டுக்கல் வர வழியில் இருக்கக்கூடிய பதி இதெல்லாம். ஆமா, அந்த திருப்பத்தூர் வழிபாடு செய்கிறார். பிரான்மலை இவர் வரதில்லை, இவர் வந்ததாக நமக்கு இல்லை. ஆனா ஞானசம்பந்த பெருமான் பிரான்மலை போறார். பிரான்மலைக்கு திரு கொண்டீச்சரம் அப்படின்னு சொல்லி பேருக்கு. அங்க நம்ம யாத்திரை போயிருக்கிறோம். ஆமா, போயிருக்கிறோம். இப்போ புது அன்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாண்டிநாடு ஸ்தல யாத்திரை போட்டு அதெல்லாமே போனோம் நம்ம. ஆமாம், அது நிறைய ஸ்தலங்கள் போனோம். கொண்டீச்சரம், திருப்பத்தூர், பிள்ளையார்பட்டி, அந்த பக்கம் நிறைய இது போனோம். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பார்க்கலாம். ஆண்ட அரசு அங்கானர் சீரருள் பெற்று பதி நின்றுனர். சிவபெருமானின் சிறந்த அருளை பெற்றுக் கொண்டு ஆண்ட அரசு, ஆளுடைய அரசுகள் யாரு? நாவுக்கரசு பெருமான். அந்த திருப்பந்துருத்தி தளத்தில் நின்றும் பாண்டி நாட்டில் எழுந்தருளும் திருவுள்ள உடையவராகி அங்கு தெற்கு திசையை நோக்கி சென்று காணும் தலம் தகைமை தாகி திருப்புத்தூரினை பணிந்து துதித்துனர். திருப்புத்தூர் சென்று பணிந்து அங்கு வழிபாடு செய்து கொண்டு, திருப்புத்தூர் வழிபாடு செய்து கொண்டு, அப்புறம் சந்திரனுடைய கதிர்கள் தவழும் இடமாகி கொடிகள் கட்டி விளங்கும் மதுரையுடைய மதுரை திரு ஆலவாயினை அடைந்தனர். மதுரை என்பதை போய் சேர்ந்துட்டார். மதுரை ஆலவாய் பெருமாளை சென்று வணங்குவதற்காக மதுரை என்பதை போய் சேர்ந்திருக்கிறார். ஆமா, திருப்பத்தூர் இடையில திருப்பத்தூர் மட்டும் வழிபாடு செஞ்சிருக்கிறார். பிள்ளையார்பட்டி போற வழியில் தான் இருக்கு திருப்பத்தூர். சிவபெருமானின் சிறந்த அருளை பெற்றுக் கொண்டது. அங்கனரசியர் அருள் பெற்று பிள்ளையார் முன்பே நாயனாரிடம் விடை கொண்டு புறப்பட்டமையால் பின் தங்கிய நாயனார் இறைவனிடம் அருள் விடை பெற்று புறப்பட்டனர். பிள்ளையார் யாருகிட்ட விடை பெற்று போனாரு? அரசுகள் கிட்ட விடை பெற்று போயிட்டாரு. இப்ப அரசுகள் பிள்ளையார் போயாச்சு. இப்ப இவர் யாருகிட்ட விடை பெற்று போனாரு? சாமி கிட்ட விடை பெற்று போறாரு. பாருங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம போகணும் யாத்திரை போறோம். ஞானசம்பந்த பெருமான் பிள்ளையார் அரசுகளிடத்திலே விடைபெற்று கொண்டு போயிட்டாரு. இப்ப அரசுகள் யார்கிட்ட விடைபெற்று போக முடியும்? அடுத்தது சாமி தான். அதனால அங்கனர் விடைபெற்று ஆண்ட அரசு அங்கனர் சீரருள் பெற்று பதி நின்றும் அப்படின்னாரு. ஆமா, ஆருடைய அரசுகள் அந்த திருப்பந்துருத்தி தளத்தினின்றும் பாண்டி நாட்டில் எழுந்தருளும் திருவுள்ள உடையவராகி பாண்டி நாட்டுக்கு போகணுங்கிறது அது எப்படி அந்த ஆசை வந்தது? ஞானசம்பந்த பெருமான் சொல்ல அந்த ஆசை வந்தது. அதனால திருவுள்ளமுடையவராகி தெற்கு திசை நோக்கி சென்று அப்படி காணும் தகைமைத்தாகிய திருப்பத்தூரினை பணிந்து துதித்துனார். அப்படி திருப்பத்தூரை பணிந்து
அப்புறம் திருப்பத்தூரை பணிந்து துதித்துக் கொண்டு சந்திரனுடைய கதிர்கள் தவழ்வதற்கிடமாக கொடிகள் கட்டி விளங்கும் மதுரையுடைய மதுரை திரு ஆலவாயினை அடைந்தனர். சந்திரனுடைய கதிர்கள் தவழ்வதற்கிடமாக அப்படின்னா அப்படியே இந்த நிலவனுடைய கதிர்கள் எல்லாம் தவழ்வதற்கிடமா அவ்வளவு உயர்ந்த மாடங்கள் மதுரை எம்பதியில் இருக்கு இல்லைங்களா. மதுரை எம்பதியில் திருவிழா நகரம்னா மதுரை தாங்க. ஒரு நாள் கூட திருவிழா இன்னைக்கு போனா ஏதோ ஒரு திருவிழா இருக்கு. அத்தனை திருவிழாக்கள் இருக்கு மதுரையில. வருஷம் 365 நாளும் திருவிழா இருக்கக்கூடிய ஒரே கோயில் எதுன்னா மதுரை எம்பதி தான். ஆமா, மதுரை எம்பதியிலிருந்து அந்த சில விழாக்களை பார்ப்பதற்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய வருவாங்க. அது இந்த சித்திரை திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல 5வது நாள் போனோம்னா அந்த குழந்தைகள்லாம் மீனாட்சி மாதிரி வேடம் விட்டு கொண்டு அந்த திருவீதியில் வருவாங்க. அடியன் போயிருக்கிறேன். ஒரு மீனாட்சி இல்லை 1000 மீனாட்சி பார்க்கறாங்க போனா 5வது நாள். அடியன் நம்ம வெற்றி தான் கூட்டிட்டு போனார் எங்களை ஒரு முறை. போனா அந்த வீதி முழுக்க மீனாட்சிகளா இருக்கு. குழந்தைகள்லாம் மீனாட்சி, பெண் குழந்தை அத்தனை மீனாட்சி வேஷம் போட்டு ஆமா அங்கையர்கண்ணி வேஷத்தோட வருவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் போய் பார்க்கணுங்க. வருஷம் ஏதோ ஒரு முறையாவது போய் பார்க்கணும். மதுரை எம்பதியில 10 நாள் விழா நடக்குது சித்திரை மாசம். 10 நாள் விழாவில் 5வது நாள் வந்து பார்த்தோம்னா எல்லா குழந்தைகளும் மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்கும். அங்கையர்கண்ணி மாதிரியே வேடம் விட்டு கொண்டு அந்த திருவீதியில் அப்படி வருவாங்க. இப்போல்லாம் திருவீதி நல்லா எடுத்திருக்க. முதல்ல எல்லாம் நாங்கள் போகிற முதல்ல திருவீதியெல்லாம் கடைகள் எல்லாம் இருந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போல்லாம் திருவீதியெல்லாம் நல்லா விஸ்தாரமாக அகலப்படுத்திட்டாங்க. நல்லா இருக்கு. போனோம்னா இன்னும் நல்லா இருக்கு. அப்படி போனோம்னா நேரமே போயிடணும். ஒரு 6 மணிக்குள்ள அங்கே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா எல்லாம் பார்த்துட்டு முடியறதுக்கு 8-9 மணி ஆயிரும். ஆமாம், அவ்வளவு அருமையாக இருக்கு. 10 நாள் விழா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தான் போகணும்னு நினைக்கிறோம். ஐயா எல்லாம் வந்திருக்கிறாரு. இப்ப நாயனார் வந்து பிள்ளையாருடைய அருள் பெற்று போறாருங்க. ஆமா, பிள்ளையாருடைய மன்னிக்கணும், பிள்ளையார் முன்பே நாயனார் விடை கொண்டு புறப்பட்டமையால நாயனார் இறைவரிடம் அருள் பெற்றுக் கொண்டு மதுரை எம்பதி போறார். ஆமா, அங்குறையும் தன்மை வேண்டி தங்கி திருத்தொண்டு செய்வார். அருள் பெற்று திருமணம் செய்தார். ஆதலின் அங்கு நின்றும் அகலும் போதும் அவ்வாறே அருள் பெற்று புறப்பட்டார் என்பது புரியும். அங்கிருந்து திருமணம் செய்து நீண்ட நாள் தங்கி இருக்கிறதுக்காகத்தான் திருப்பந்துருத்தியில திருமணம் அமைத்தார். நீண்ட நாள் தங்கி உடவாட பயிரை செய்யணுங்கிறதுக்காக தான் திருமணம் அமைத்தார். ஞானசம்பந்த பெருமான் சொல்றதை கேட்டு அந்த அன்பை நுகருவதற்காக அப்படி போறார். பான்மையராய் மிக்க விருப்பமுடையவராகி அந்த மங்கையர்க்கரசர் கொடுத்திரு அன்பினை என்பெருக உரைத்தருளி அருளிமையாலும் முன்பு பிள்ளையாருடன் தாமும் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருள புறப்பட்ட போது பிள்ளையாரால் தவிர்க்கப்பட்டு தங்கிவிட்டமையாலும் இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அவர் போற பொழுது நானும் கூட வரேன், முதல்ல போக வேண்டாம்னு சொன்னாரு. செல்ல இசையேன்னு சொன்னவரு. அப்புறம் பிள்ளையார் சொல்லிட்டாரு, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுதுவன் தனையார். அந்த உரைப்பு நமக்கு வேணுங்க அடியார்களுக்கு. பெருமான் திருவடி வணங்குற நமக்கு எந்த துன்பமும் வராதுன்னு அந்த உரைப்பு வேணும். அந்த உரைப்பு இருந்தாவே துன்பம் வராது. அந்த உரைப்பு நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஏனாதானான்னு இருக்குது. ஆமா, இருந்ததுன்னா துன்பம் வராதுங்க. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் இந்த உரைப்பு. பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பருதுவன் தனையாது. அருமையான இதெல்லாம் ஒரு வேத வாக்கியங்கள். ஆமா, இது நமக்கு அடியார்களுக்கு வந்து அப்படி உரைத்து நம்ம நிற்க வேண்டிய ஒரு இடம் இதெல்லாம். பிள்ளையாருக்கு அப்ப என்ன வயசு இருக்கு? 10 வயசுக்குள்ளதான் இருந்தது பிள்ளையார். 10 வயசு தான் இருந்தது. 10 வயசு குழந்தை சொல்லுது, அது பிராமண குழந்தை. 4 கோளும் சரியில்லைன்னு அரசுகள் சொல்றாரு. அவர் அனுபவ பிளம்பு. யாரு? அரசுகள் இல்லைங்களா? அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. அவர் அனுபவத்தை வச்சு சொல்றாரு 4 கோளும் சரியில்லை அப்படின்னு. அதுக்கு பிள்ளையார் சொல்ற வார்த்தை என்ன? சிவபெருமான் திருவடி வணங்கக்கூடிய நமக்கு துன்பம் வராது. அந்த உறுதிப்பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப பிள்ளையார்கிட்ட அது ரொம்ப பார்க்கலாம். நம்ம எதுக்கும் பயந்துக்க மாட்டார். ஆலவாய் அரண் அருள் முன்னிற்கவே அப்படின்னார். மங்கையர்க்கரசி பதிகத்துல அந்த இதுல மானின் நேர்வழி மாதராய் பதிகத்துல சொல்றாரு பாருங்க, பாலன் ஈங்கவன் என்று பதிவு எய்திடல் அப்படின்னார். சின்ன குழந்தைன்னு சொல்லி நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், ஆலவாய் அரண் அருள் முன் நிற்கவே அப்படின்னார். ஆலவாய் பெருமானுடைய திருவருள் எனக்கு நிரம்ப இருக்குது, நான் போய் அவங்களை எல்லாம் வென்று வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பிள்ளையாருக்கு வந்து உறுதி இருந்தது. அந்த உறுதி எப்படி வந்ததுன்னா பெருமான் கொடுத்த அந்த உமையம்மையினுடைய திருமுலைப்பாலில் வந்த ஞானம் தான் அதுக்கு காரணம். அதனாலதான் 2 ஞானம் கொடுத்தாங்க. உமையலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். மெய்ஞானம் என்பது இறைவனை பற்றிய ஞானமும் வேணும்,
உலகியல் ஞானம் இருந்தால் தான் சமணங்களை வெல்ல முடியும். அதுவும் வேணும் இல்லைங்களா? 2 ஞானம் வேணும். கலை ஞானம் வேணும், மெய்ஞானம் வேணும், பரஞானம் வேணும், அபரஞானம் வேணும். பரஞானம் மட்டுமே போதுமானா அம்மா 2 தனங்கள் வந்து கறந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தனத்தில் இருக்கக்கூடிய பாலை கொடுத்தாவே போதும். என்ன குழந்தை என்ன கூடிய அதுக்கு மேலேயே குடிச்சிட போதும். ஆனா அப்படி அல்ல. 2 தனங்கள் அப்படின்னா உமையமையினுடைய 2 தனங்கள், ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். அதனாலதான் 2 ஞானம் இந்த குழந்தை கிடைச்சது. பிள்ளையாரால் தவிர்க்கப்பட்டு அதை பிள்ளையார் வரன்னு சொல்லப்ப என்ன சொன்னாரு? அது பரசமய கோடரி ஒண்ணு போதும், நான் ஒருத்தர் போனாவே போதும் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் போனாரு. நாவுக்கரசு பெருமான் வருவதை அவர் வந்து தவிர்த்தார். அது ஒரு காரணம். அன்னைக்கு வரன்னு சொன்னோம், அவர் தவிர்த்துட்டாரு. இன்னைக்கு நாம போயிட்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஆசை. அது ஒரு காரணம். தம் ஆன்மார்த்த நாயகராகிய ஆலவாய் உடையாரை சென்று காணும் அவர் விதிப்பட்டமையாலும் சிறைபெறா நீர் போல் சிந்தைவாய் பாயும் செல்வமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாவுக்கரசு பெருமானுக்கு ஆன்மார்த்த மூர்த்தமாக வைத்து சொல்லப்படுவது ஆலவாய் பெருமான் தான். எல்லா தளத்திலையும் பாடினாலும் சிவகோணிய உரையில் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆன்மார்த்தமாக வைத்து போற்றியது ஆலவாய் பெருமான். அதான் அந்த பதிகத்துல பாயானை மனத்தானை மனத்துள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னார். யார் நம்ம கருத்தறிந்து முடிப்பா? சிவபெருமான், நம்முடைய ஆன்மார்த்த மூர்த்தி தான் அது. அதனால இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த பதிகத்தை எல்லாம் வச்சுதான் சிவகோணிய உறுதிப்பட சொல்றார். நாவுக்கரசு பெருமானுக்கு ஆன்மார்த்தம் ஆலவாய் பெருமான் அப்படிங்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்றார். அதான் இங்கே அதை குறையில சொல்லியிருக்கிறார். அதாவது பிள்ளையாரால் தவிர்க்கப்பட்டு தங்கிவிட்டமையாலும் தம் ஆன்மார்த்த நாயகராகிய திரு ஆலவாய் உடையாரை சென்று காணும் ஆவல் மிகுதிப்பட்டமையாலும் சிறைபெறா நீர் போல் சிந்தைவாய் பாயும் செல்வமே என்றபடி விருப்பத்துடன் போந்தருளினார் என்பதால் ஓமா துணிந்து நீரங்கு போதா என்ற இடத்து குறைத்தவையும் பார்க்க என்று சொல்லி, அப்ப ஆன்மார்த்த மூர்த்தத்தை பார்க்கறதுக்கு யாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்மார்த்தம் இருக்கு. யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஒரு சிலர் நனா பெருமானை வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் தில்லையில் இருக்கக்கூடிய கூத்த பெருமானை வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடிய திருமூலநாதரை வச்சிருப்பாங்க, சிலர் ஆரூர் பெருமானை வச்சிருப்பாங்க. ஆன்மார்த்த சிவபூஜையில கலந்துக்கிறவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மார்த்த சிவபூஜை ஒரு 50 பேர் செய்யறாங்கன்னா அங்க நம்ம கலந்துக்கணும். ஏன்னா 50 மூர்த்தம் அங்க இருக்குது. 50 மூர்த்தத்துக்கு 50 பேர் இருக்கு. அந்த எல்லா சாமியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு சாமி ஆன்மார்த்தம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் கேதார்நாத் பெருமானை வச்சிருப்பாங்க, ஒருத்தர் கைலாய மூர்த்தியை வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம போய் வர முடியுமா என்ன? அப்ப ஆன்மார்த்த சிவபூஜையில் கலந்துக்கிட்டா அத்தனை பெருமானுடைய திருவருளும் நமக்கு கிடைக்கும். அதனால சிவபூஜை மாநாடு அப்படின்னா நம்ம கலந்துக்கிறது சிறப்பு தான். சிவபூஜையில கலந்துக்கிறது ஒரு சிறப்பு. அவங்க கையால நமக்கு திருநீர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பூசை பண்ணிட்டு இருக்கிற பொழுது திருநீர் வாங்குறது இருக்கு பாருங்க, அது ஒரு சிறப்பு. ஏன்னா இந்த கை வந்து வேற எதுவும் செய்யறதில்லை. உங்கை எனக்கல்லாது எப்படியும் செய்ய இல்லைங்களா? அந்த நேரத்துல அப்ப திருநீர் வாங்குறது அவ்வளவு சிறப்பு. அதான் சிவபூஜை முடிஞ்சு திருநீர் வாங்குறது அவ்வளவு சிறப்பு. பூசை முடிஞ்சு வேற உலகில் எதுவுமே செய்யாம அப்பவே நீர் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சிறப்பு. அதான் அந்த 12வது இந்த 19வது பாட்டுல 3 விண்ணப்பம், 9வது பாட்டுல 1 விண்ணப்பம். அன்னவரை என் கணவர் ஆவார், அவர் உணர்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். ஒரே விண்ணப்பம் தான். ஆனா அதுல எத்தனைன்னா 3 விண்ணப்பம். என்ன சொன்னாருங்க? என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க 1, எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க 2, கண்குள் பகல் எங்கன் மற்றொன்றுக்கான இருக்க 3 விண்ணப்பம். 3 விண்ணப்பம் அதுல. ஆனா என்னுடைய தோல் உன்னுடைய அடியாரத்தான் சேரணும் அப்படிங்கிறது 1. அப்படின்னா கணவன், என்னுடைய கணவன் சிவனடியாரா இருக்கிறோங்கிறது தான். என்னுடைய கை உனக்கல்லாது எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது 2வது விண்ணப்பம். உன்னை பார்த்த இந்த கண்கள் வேறு உலகிய பொருட்களை எதுவும் பார்க்க விரும்பல அப்படிங்கிறது 3வது. இந்த 3 விண்ணப்பம் சொல்றதான் 19வது. உங்கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்கும் நச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போம் கேள், என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோல் செயலற்க, என்கை உனக்கல்லாது எப்பதையும் செய்யற்க, கண்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க, இங்கு பரிசு எமக்கெங்கோ நல்வதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேழோர் என்பாங்க. இது பெரிய, நான் இன்னும் சொல்ல போனா திருவெம்பாவுடைய சாரமா சொல்லணும்னா அந்த ஒரு பாட்டை சொல்லணும் இல்லைங்களா? அதுலயே அடியார் தொண்டும் இருக்குது, அதுலயே சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதும் இருக்குது. வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு இது ஒன்னே போதுங்கிறது அங்க இருக்கு.
அதை திருவெம்பாவினுடைய சாரமாக சொல்லணும்னா அந்த ஒரு பாட்டு போதும். திருவெம்பாயில் ஒரு பாட்டு தான் பேச முடியும், அந்த அளவுக்கு தான் நேரம் இருக்குதுன்னா 19வது பாட்டை பேசினா போதும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து நேரம் இருக்குன்னா 9வது பாட்டை பேசலாம் இல்லைங்களா? 9வது பாட்டு உன்னை பலம்பொருட்கும் உன்னை பலம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியனே உன்னை பிராணாக பெற்றவும் சீரடியும் உன்னடியார் தாழ்மணிவோம் அங்கவர்க்கே பாங்காகும் அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பரிசு இன்ன வகையை எமக்கேலோ நல்வதியில் என்ன குறையும் இல்லாமேலோர் என்பா. இந்த 2 பாட்டு போதும், வேற எதுவும் நம்ம பொருளோட சிந்திக்க வேண்டாம். இந்த 2ஐயும் சிந்திச்சா போதும். ரொம்ப அருமையான பாட்டு. இப்படி சிறைவரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுடைய சிவனே என்று சொல்லி நமக்கு அந்த நாவுக்கரசு பெருமானுக்கு இப்ப மதுரையை செல்வதில் அவ்வளவு அன்பு வந்ததுக்கு காரணம் ஆன்மார்த்த மூர்த்தி அப்படிங்கிறது ஒண்ணு. தென்திசை போய் அப்படின்னாரு. அங்க நின்றும் தெற்கில் உள்ள பாண்டி நாட்டை நோக்கி சென்று திருப்பந்தூரத்தில் இருந்து அது எந்த திசையில் இருக்குது அப்படின்னா தெற்கு திசையில். திருப்பந்தூரத்திலிருந்து பாண்டி நாடு இருக்கக்கூடியது தெற்கு திசை அப்படின்னு சொல்றாங்க. இந்நாள் காணப்படும் தஞ்சை புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல எப்படி போயிருப்பாரு? புதுக்கோட்டை, திருமயம், அப்புறம் திருப்பத்தூர் வழி அது அப்படிதான் போயிருப்பார். தஞ்சாவூர்ல இருந்து போறதுக்கு வழி என்ன? திருப்பந்தூரத்திலிருந்து தஞ்சாவூர் இல்லையா? தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலிருந்து திருமயம், திருமயத்திலிருந்து திருப்பத்தூர், திருப்பத்தூர்ல இருந்து மீண்டும் அவர் சோழ நாட்டுக்குள்ள வர போறார். சோழத்துக்கு மீண்டும் மதுரை பதி போப்பார். காந்தகைய திருப்புத்தூர் பனிந்தேத்தி பொன்காட்ட கழிக்கென்றை மருகே நின்ற புனங்காந்தல் கைகாட்ட கண்டு வந்து தென்காட்டும் செல்லும் புறவில் திருப்புத்தூர் என்று சொல்லி திருந்து வயல் புடைதளவு தேராறு நெடுவீதி திருவருவு ஒளிப்புடை சொல் என்பது போல அழகுபெற நாயனார் கண்டு போற்ற குறிப்பு. அந்த திருப்பத்தூர் எல்லாம் போனோம்னா நிறைய அங்க வைரவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அது நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய குலதெய்வம். அது சிவன் கோயில் தான், வைரவன் கோயில் சொல்லி. அங்க வந்து அழிஞ்சல் மரம் ஒன்று இருக்கு, ஏரழிஞ்சல் பேர் இருக்கு. அது ஏரழிஞ்சல் மரம் எப்படின்னா, இப்ப நாங்க போனபோது அந்த இதுக்கு பார்க்க முடியல, முன்னாடி போனபோது அது சீசன். அந்த அழிஞ்சல் வந்து என்ன செய்யுன்னா கீழே விழுக, அழிஞ்சல் போல கீழே விழுகுது இல்ல, மறுபடியும் அது மேல மரத்து மேல போய் ஏறிக்கும். அதுக்கு பேர ஏரழிஞ்சல், வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அங்கதான் இருக்கு. இந்த வைரவன் கோயில்ல தான் இருக்கு. அதுக்கு பேர ஏரழிஞ்சல். மரம் பூரா பார்த்தா அப்படியே புட்டா இருக்கும். அந்த கீழே விழுந்த அழிஞ்சல் என்ன ஆகுதுன்னா மீண்டும் போய் மரத்துல ஏறிக்கும். அதுக்கு பேர ஏரழிஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, அழிஞ்சல், அழிஞ்சல் மரம், ஏரழிஞ்சல். அது பிள்ளையார்பட்டியிலிருந்து பக்கம்தான். பிள்ளையார்பட்டியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில், வைரவன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அதெல்லாம் குலதெய்வம். அது வைரவன் கோயில் ரொம்ப பெரிய சிவாலயம். பிள்ளையார்பட்டி சிவாலயம் தான். ஆமா, விநாயகர் பெருமான பிரதானமாக வழிபாடு செஞ்சாலும் சிவாலயம் தான். பிள்ளையார்பட்டி, வைரவம்பட்டி, அப்புறம் திருப்பத்தூர், அவர் கொண்டீச்சரம்னு சொல்லக்கூடிய யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா வழிபாடு செஞ்சுட்டு திருப்பரந்துறை அப்படியே வந்தா அறந்தாங்கி வந்தா திருப்பரந்துறை, திருப்பரந்துறையிலிருந்து பக்கத்தால திருப்புணவாயில், அப்புறம் திருப்புணவாயில் இன்னொன்று இருக்குங்க திரு ஆடானை. இதெல்லாம் அங்க பக்கம் இருக்கக்கூடிய கோயில். அப்படி ஒரு யாத்திரை போடலாம். அப்படியே போனா திரு ராமேஸ்வரம், காளையார் கோயில், இதெல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுதான். திருப்புணவாசல் போற வழி கொஞ்சம் சின்ன தடமா இருக்கும். திருப்புணவாசல் பெரிய ஊர், ஆனா போற வழி கொஞ்சம் சின்னதா இருக்கும். திருப்பெருந்தூரிலிருந்து ஒரு 26 கிலோமீட்டர் ஈஸியாக போனோம்னா மணமேல்குடி, நம்முடைய குலச்சிறை நாயனார் அவதரித்த ஊர். மணமேல்குடிக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறார். அதிகம் இல்லை, ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்கரசியார் வந்திருக்கிறாங்க. எங்க மணமேல்குடிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கோயில் குடமுழுக்கு இங்கிருந்து சேகரெல்லாம் போய் நாங்கள் எல்லாம் அன்னம்பாலிப்பு செய்யறதுக்கு போயிருக்கோம். அந்த கோயில் குடமுழுக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ போயிருக்கோம். அங்க திருப்புணவாயில், அப்புறம் வந்து ஆடானை, காளையார் கோயில், இதெல்லாமே பக்கம் பக்கமா இருக்கக்கூடிய பதிகள் தான். பரிந்தேத்தி விருப்பமிக்கு செல்கின்றார். ஆதலின் திருப்பூந்துலுத்திக்கும் திருப்புத்தூருக்கும் இடையில் வேறெங்கும் தங்கி சென்றவை கூறாராயினார் என்று சொல்லி
மதிய கதிர் தீண்டு மதில் என்று சொல்லி நெடுங்குன்ற மதில் வரை தென்னகர் வந்து அணைகின்றார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம். பாண்டியர் மரபு மதிக்குல மாதிரின் குலமுதல்வனால் கண்காணிக்கப்படுவது என்பது குறிப்பு. சூரியனும் சந்திரனும் தீண்டு என்று உரை கொண்டனர் என்று சொல்லி தீண்டுகொடி கதிர்மதியம் தீண்டுகொடி மதின்மதிரை திரு ஆலவாய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மதி பணிந்ததி விருப்பமிக்கு செல்கின்றார். ஆதலின் திருப்பூந்துருத்திக்கும் திருப்புத்தூருக்கும் இடையில் வேறென்றும் தங்கி சென்றமை கூறாராயினார். ஆமா, அப்படி வேகமா அந்த விருப்பத்தோட செய்கிறார். அருத்தியினால் அதாவது அருத்தியினால் திருத்தில்லை மருங்கிணைந்தார் அப்படின்னு அருத்தியினால் திருப்பூர் சென்றிணைந்தார்னு திருநாளை போவருடைய புராணத்தில் வரும். அருத்தினா ரொம்ப விருப்பம். அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேனே இல்லைங்களா, நம்முடைய திருவாசகத்தில் சொல்றார். கருத்திருத்தி மேயானை அந்த வீட்டில் வருது இல்லைங்களா, அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேனேன்னு சொல்லி வருங்க. ஆமா ஆமா, அந்த முதல் வரி ஆமாம். உடுத்தறியா காலத்தை உள்புகுந்து என் உளமண்ணி கருத்திருத்தி உண்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிறவலத்தை அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேன். அருத்தி அப்படின்னு என்னன்னா விருப்பம் அர்த்தம். அருத்தியினால் அப்படின்னா விருப்பத்தோடு ரொம்ப அன்போடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேன் என்பது. நெடுங்குன்ற மதின் மீது மதுரை தென்னகர் வந்து அணைகின்றார் என்று சொல்லி, அதாவது அங்கிருந்து அவர் திருப்பந்தூரத்திலிருந்து புறப்படுற பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் எங்க இருக்குன்னா மதுரையம்பதி போகணும்னே இருக்கு. அதனால வழியில இருக்கக்கூடிய ஒரு தலம் திருப்பத்தூர் மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுற, மற்ற தலத்துக்கெல்லாம் போறது இல்லை. மதிய கதிர் தீண்டு மதில் அப்படின்னு நெடுங்குன்ற மதுரை தென்னகர் வந்து அணைகின்றார் என்று கருத்தை ஆசிரியர். அதாவது பாண்டியர் மரபு மதிக்குல மாதலின், பாண்டியருடைய மரபு என்னன்னா சந்திரகுலம், சோழருடைய மரபு சூரிய குலம். ஆமா, சூரிய குல வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சோழர்களை சொல்லுகின்ற பொழுது. மனுநீதி சோழரை பத்தி வருகின்ற பொழுது அப்படிதான் வரும். பாண்டியருடைய குலம் என்னன்னா சந்திரகுலம். அதனாலதான் அந்த இடத்துல என்ன சொல்லாருன்னா தீண்டுகுடி மதிரை திரு ஆலவாய் கதிர் மதியம் தீண்டுகுடி அப்படின்னு சொல்லி அந்த நிலவை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா பாண்டியர்களுடைய குலம் வந்து அந்த சந்திர குலமா இருக்கிறதுனால நிலவை சொல்றாரு. பாண்டியர் மரபு மதிக்குல மாதலின் குலமுதல்வரால் கண்காணிக்கப்படுவது என்பது குறிப்பது. மதிலின் முயற்சியும் அதில் அமைந்த கற்களின் குளிர்ச்சியும் குறித்தது. இவ்வாறன்றி கதிரும் மதியும் என்று உண்மை தொகையாக கொண்டு சூரியனும் சந்திரன் தீண்டு என்று உரை கொண்டனர் என்று சொல்றார். மதுரை திரு ஆலவாய், மதுரை என்கின்ற திரு ஆலவாய் திருநகரம், மதுரையின் கண் உள்ள திரு ஆலவாய் என்னும் கோயில் என்று உரைத்தனர் என்று சொல்லி அங்கனர் கோயில் என்று மேல்வரும் பாட்டில் உரைப்பதால் இங்கு நகரம் என்பதே பொருத்தம் உடையது என்று சொல்லி மதுரை திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். திருப்பத்தூர் திருத்தாண்டன் சொல்றார். மின்காட்டும் கொடிமருங்கும் உமையாள்கென்றும் விருப்பவன்கான் பொறுப்பு வலி சிலைக்கையோன்கான் நண்பாட்டு புலமனாய் சங்கமேறி நற்கனக கிளிதருமிக்கு அருளினோன்கான் பொன்காட்டி கடிக்கொன்றை மருங்க நின்ற புனக்காந்தன் கைகாட்ட கண்டு வந்து தென்காட்டும் செலும்புறவில் திருப்புத்தூரில் திருத்தலியான் காணவன் சிந்தையானே. திருத்தலி அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டுங்க. திருப்பத்தூருக்கு திருத்தளி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அங்க திருத்தாண்டகம் பாடி இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். மின்காட்டும் கொடிமருங்கில் உமையாளுக்கு என்றும் விருப்பவன்கான் என்று சொல்லி அமரர் தொழுது ஏற்றும் புகழ்ந்தற்கோன் புவனமேலும் விரிந்து பல உயிராகி விளங்கினான் என்று சொல்லி அந்த திருத்தாண்டகத்துல போற்றி பாடுறார். புலவனாய் சங்கமேறி தருமிக்கு கனகக்கிளி அருளினான், இதெல்லாம் அங்க சொல்றாருங்க. ஆமா, நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன்கான் அப்படின்னார். தருமிக்கு வந்து பொற்கிளி கொடுத்தார் இல்லையா, தருமி வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக அவனுக்கு பொற்கிளி கொடுத்தார். அதெல்லாம் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். நண்பாட்டும் புலவனாய் சங்கமேறி அப்படின்னார். அந்த சங்கத்தமிழ்ல இருந்து
நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் தான். அப்ப தருமிக்கு பொற்கிளி கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றார். பொன்காட்ட கடிக்கொண்டை மருங்க நின்று அப்படின்னு சொல்லி அப்படி பெரும்பட்ட புலியூர் மன்றாடி அறிவறிய நுண்பொருள்களாயினான் 1000 பேர் உடையான் என்று சொல்லி பெருமான் 1000 பேர் உடையவன் என்று சொல்லி அப்படிப்பட்டவன் பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னா திருப்புத்தூரில் திருத்தலியான் அவன் என் சிந்தையான் என்று சொல்லி அவன் என்னுடைய சிந்தையில் இருக்கிறான் என்று சொல்லி திருத்தலியான் காணவன் என் சிந்தையானே என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் சொல்றார். இப்படி திருப்பத்தூர் தலம் விசேடம் என்னன்னா பாண்டி நாட்டில் 6வது தலமாக இருக்கக்கூடியது. கோயில் திருத்தலி, சிறித்தலி என்று சொல்லக்கூடியது. உமையம்மையார் லட்சுமி முதல்வர் பூசித்த தலம், உமையம்மை வழிபாடு செய்த தலம், லட்சுமி வழிபாடு செய்த ஒரு தலம் இந்த தலம். அவன் லட்சுமி வழிபாடு செய்தது, உமையம்மை பூசித்தது. சுவாமி அம்மை கோயில்களுக்கு இடையில் வைரவர் கோயில் விளக்கமாக உள்ளது. வைரவர் அங்க வைரவர் வழிபாடு செய்வாங்க. வைரவர் கோயில் விளக்கமாக உள்ளது. நடராஜருக்கு சிலை உருவமாகிய மூலத்தானம் அமைந்துள்ளது தல சிறப்பு. நடராஜருக்கு சிலை உருவமாகிய மூலத்தான் அங்க அனைவரும் நடராஜர் கற்சிலையா இருப்பார் நினைக்கிறேன். போனவங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அங்க கற்சிலையா இருப்பார் நினைக்கிறேன். ஆலவாய் பெருமான் தருமிக்கு பொற்குழி அளித்த திருவிளையாடலை அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டக பதிகத்தில் எடுத்து போற்றி அருளினர். பாண்டி நாட்டில் ஆளுடைய பிள்ளையார் சமனளித்து சைவம் பெருக்கிய பின்பு தமது பிரிவாற்றாது உடன்வர ஒருப்பட்ட மங்கையர்க்கரசியார் நிலசி நெடுமாறன் குடைச்சரையார் இவர்களின் தேற்றி அந்நாட்டின் தலங்களை சென்று வணங்கி எழுந்தருளி இருந்த போது இத்தலத்தையும் வணங்கி பதிகம் பாடி அருளினார். சுவாமி புத்தூரீசர் திருத்தலிநாதர், அம்மை சிவகாமி அம்மை, தீர்த்தம் ஸ்ரீ தளி தீர்த்தம், சிவகங்கை மரம் கொன்றை மரம் என்று சொல்லி பிரான்முலை என்னும் திரு கொடுங்குன்றத்தில் என்றும் தென்கிழக்கு மட்சாலை வழியாக 15 நாளிகை அளவில் உள்ளது. நாயனார் வந்த வழி புதுக்கோட்டை திருமயத்தில் நின்று 15 நாளிகை அளவில் கச்சாலை வழி வரும் பாதை. இங்கு நின்று மேலும் 40 நாளிகை அளவில் கச்சாலை வழி மதுரை அடையத்தக்கது பஸ் வசதி உண்டு என்று சொல்லி பஸ் வசதி எல்லாம் நிரம்ப அமைய பெற்றதான் இந்த பகுதி. அது செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க. காரைக்குடி நாட்டுக்கொண்ட செட்டியார்கள் இருக்கக்கூடிய பகுதி அதெல்லாம். காரைக்குடி அதெல்லாம் பக்கம் பக்கமா இருக்கக்கூடியதுதான். அதுக்கு பேரு செட்டிநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்றணைந்த மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்துள் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோயில் முன்றில் இணைவலங்கொண்டு முன்னிறைஞ்சி உள்புக்கு வந்தனிமால் விடையானை வணங்கி மகிழ் ஒடும் திளைத்தார். மதுரை நகரத்துல உள்ள போறாரு. உள்ள போய் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மதுரை நகரத்தினுள் சென்று சேர்ந்து உள்ள போறார். மதுரை என்பதைக்குள்ள அப்படி சென்று சேர்ந்து அப்படியே திருந்திய நூல் சங்கத்தில் அன்றிருந்து தமிழராய்ந்து திருத்தமடைந்த நூல்களை உடைய புலவர்களுடைய சங்கத்தினுள் முன்னாளில் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ந்தருளி இறைவனது திருக்கோயிலின் திருமுற்றத்தை வளமாக சூழ்ந்து பெருமான் சங்கத்தமிழ் புலவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஆமா, சங்கத்தமிழ் புலவராக பெருமான் இருந்தார் அப்படிங்கிறது இதுதான். அது என்ன சொன்னார் பாருங்க. அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோயில் அப்படின்னார். திருந்திய நூல் சங்கத்துள் திருத்தமடைந்த நூல்களுடைய புலவர்களுடைய சங்கத்தினுள் முன்னாளில் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ந்தருளிய இறையனாரது திருக்கோயிலின் திருமுற்றத்தினை வளமாக சூழ்ந்து. இறையனார் அப்படிங்கிற பெயரோடு தமிழ் சங்கத்தில் இருந்திருக்கார். சிவபெருமான் தமிழ் சங்கத்தில் என்ன பெயரோடு இருந்தாரு? இறையனார் அப்படிங்கிற பெயரோடு இருந்திருக்கிறார். அந்த கோயிலை திருமுற்றத்தினை வளமாக சூழ்ந்து அப்புறம் வெளியே திருமுன்பு வீழ்ந்து வணங்கி கோயிலுக்கு முன்னாடி விழுந்து வணங்குறார். அப்படி வணங்கி கொண்டு திருக்கோயில் உள்ளே புகுந்து கோயிலுக்கு உள்ள அப்படி உள்ளே புகுந்து அப்புறம் வலிய ஒப்பற்ற பெரிய இடபத்தையுடைய சொக்கலிங்க பெருமானை வணங்கி மகிழ்ச்சியுடன் மூழ்கி ஆனந்த அனுபவத்தை அடைந்தனர். சொக்கலிங்க பெருமானை வணங்குறார். வணங்குறதுக்கு முன்னாடி கோயில வளமாக வர்றார். அப்புறம் முன்னாடி விழுந்து வணங்குறார். அப்படி வணங்கியதுக்கு பிறகு இப்படி மூழ்கி ஆனந்த அனுபவத்தை அடைந்தனர் என்று சொல்லி சொல்றார். நல்லா வகுப்பு கேட்டிருப்பீங்க. உங்க வேலையை நாங்கள் எடுத்துட்டு
ஆலவாய் பெருமான் தலை சங்க புலவராய் இருந்து தமிழ் வளர்த்த வரலாறு குறித்தது என்று சொல்லி சொல்றார்கள். ஆலவாய் பெருமான் எப்படி தமிழ் சங்க புலவராக இருந்து தமிழ் வளர்த்த வரலாறு இந்த மூர்த்தி நாயனார் புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 960 977 பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. திருந்திய நூல் சங்கம் இறைவர் புலவராக எழுந்தருளி இருந்து உணர்த்தி திருந்தி அருளிமையால் திருந்தி என்பது குறிப்பு என்று சொல்லி திருந்திய நூல் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இவற்றால் உலகம் திருந்தி என்றழுமாம் அப்படின்னு சொல்றார். முன்னிறைஞ்சி திருக்கோயில் முன்பு இறைஞ்சி அப்படின்னு சொல்றார். எய்திய பேரானந்த இன்பத்தினை அருந்தி மொய்திகளும் சடையானை முளைத்தானை என்றெடுத்து செய்தவத்தோர் தாண்டக செந்தமிழ் பாடி புறத்தனைவார் கைதொழுது மணிந்தேத்தி திருவுள்ளம் கலி சிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தாண்டகம் வேணா எடுத்து வச்சுக்க பாடியிருக்கு. முளைத்தானை அப்படிங்கிற திருத்தாண்டகம் அப்பர் சுவாமிகள் பாடியும் மதுரையம்பதி திருத்தாண்டகம் முளைத்தானை எல்லோருக்கும் முன்னே தோன்றுங்கிற திருத்தாண்டகம் எடுத்து வச்சுக்கோங்க. எய்திய பேரானந்த இன்ப வெள்ளத்திலை அழுந்தினார் அப்படின்னா அவ்வாறு தாம் பொருந்திய ஆனந்த அனுபவமாகிய இன்பத்தினுள்ளே மூழ்கி கற்றையாக மொய்த்து விளங்கும் சடையுடைய பெருமானை எப்படி பாரு முளைத்தானை என்று தொடங்கும் திருத்தாண்டக செந்தமிழ் திருப்பதிகத்தினால் துதித்து புறத்தில் அனைவாராகி செய்யும் தவத்தினை உடையோராகிய நாயனார் கைகளால் தொழுது வணங்கி துதித்து திருவுள்ளத்தில் பெருமகிழ்ச்சியில் சிறந்தனர். அப்படியே வணங்கி துதித்து பெரும் மகிழ்ச்சியில சிறந்தார் என்று சொல்றார். பேரானந்த இன்பத்தினிடை அப்படிங்கிறார். பேரானந்த இன்பத்தினிடை அழுந்தலாவது அப்படி எப்படி அப்பர் சாமிகள் வழிபாடு செஞ்சாரு அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது பேரானந்தத்துல அழுந்தி இருந்தார் அப்படிங்கிறார். சிவானந்தமாகிய பேரின்ப வெள்ளத்தில் அகுதாகி அறிந்து நுகர்ந்து நிற்றல் இதனை திளைத்தார் என முன்பாட்டில் சொல்லியிருக்கிறார். மொய்திகளும் சடை அப்படின்னா கற்றையாக கூடிய சடை மாலையின் தாங்குருவோ போலும் சடை கற்றை அப்படின்னு சொல்லி அம்மையாருடைய அந்தாதியில வருது இல்லைங்களா? அது மாதிரி மொய்திகளும் சடையினர் கற்றையாக கூடிய சடை கொன்றை தும்பை எருக்கு ஆத்தி முதலிய பூக்கள் விளங்கும் என்றளமாம் என்று சொல்லி மொய் அப்படின்னா அரும்பு என்று கொண்டு பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் கொன்றை மாலை சிறந்தது, தும்பை சிறந்தது, எருக்கு சிறந்தது, அதே மாதிரி ஆத்தி மாலை ரொம்ப சிறந்தது. இதெல்லாம் மொய்திகளும் சடை அப்படிங்கிறது சொல்ல. முளைத்தானை அப்படின்னா தாண்டக பதிகத்தினுடைய தொடக்கம் என்று சொல்ல. செய்தவத்தோர் தவம்னா செய்தவத்தோர் அப்படின்னாரு. செய்தவத்தோர் தாண்டக செந்தமிழ் பாடி புறத்தனை வாரம். செய்தவத்தோர் தவம்னா சிவபூஜை. பெரிய புராணத்துல தவம்னு வர இடத்துல சிவபணி ஐயா எல்லா இடத்துலயும் ஒரே பொருள் தான் சொல்றாரு. தவம்னா இன்று சிவபூசையே தவம் அப்படின்னு சொல்றாரு. தவமுயல்வோர் மலர் பறிப்ப பிள்ளையார் தேவாரம் கழுமல தேவாரத்துல தவமுயல்வோர் மலர் பறிப்ப. தவம் செய்யணும்னு முயற்சி செய்யறவங்க என்ன செய்வாங்களா? முதல்ல மலர் பறிப்பாங்க. மலர் பறிக்கிறது அதுக்கு பூசைக்கு இல்லைங்களா? தவமுயல்வோர் மலர் பறிப்ப. திரு ஆலவாயுடையாரை நாயனார் தினமும் ஆன்மார்த்தமாக பூசித்த குறிப்பு போலும் அப்படின்னார். ஆலவாயுடையாரை நாயனார் தினமும் ஆன்மார்த்தமாக பூசித்த அந்த குறிப்பு போலும் திளைத்தார் எனவும் பாட்டிலும் ஆனந்த இன்பத்தினுடைய மூழ்கி திருவுள்ளம் களி சேர்ந்தார் என இந்த பாட்டிலும் இருந்தோதி மனநிலைகள் குறிப்பிடப்பட நின்றன. ஆனந்தம் இன்பம் களி என்பன ஒரு பொருள் மேனின்று மிகுதி பொருள் தந்தன. சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே என்ற தேவார மகிடமும் இதுல பார்க்கணும் என்று சொல்லி சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானேன்னு இந்த தேவாரத்துல தான் சொல்ல போறார். கலி சிறத்தெல்லாம் பெருமகிழ்ச்சி கூடுதல். இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு ஆன்மார்த்தமாக இருக்கக்கூடிய பெருமான் மதுரை எம்பதி சொக்கநாத பெருமான். ஒன்றும் இல்லை, அங்கிருந்து இப்ப திருப்பந்தூர்லேருந்து மதுரை எம்பதி வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். வர வழியில அந்த திருத்தளி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பத்தூர் வழிபாடு செய்து கொண்டு அங்க திருத்தாண்டகம் பாடி மதுரை எம்பதி சேர்ந்திருக்கிறார். செய்தவத்தோர் அப்படின்னா சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். தவமுயல்வோர் மலர் பறிப்ப அப்படின்னு சொல்றார். இந்த பதிகம் அருமையான திருப்பதிகம், எல்லாரும் எடுத்து மதுரைய திருப்பதிகம். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே மைக் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு மைக்.
ஆலவாய் பதிகம். எனக்கு அப்படி எடுக்க தெரியாது. ஆலவாய் மதுரை எடுத்துக்கிறேன். நான் தலைமுறையில போய் வரும். முளைத்தானே எல்லாருக்கும் பண்ணலாம். முன்னே தோன்றி முதிலுஞ்சடை முடிமேல் முகில் வெந்திங்கள் வளைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகிமானாடா கொத்து துளைத்தானை சுடுசரத்தா துகல நீரா துமுத்த மின்முருகல் உமையோடாடி திளைத்தானை தென்போடல் திருவாதவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே விண்ணுலகின் மேலாடல் மேலாம் தன்னை மேலாடு புறமூன்றும் பொடி செய்தானே பன்னிரவு கைமொழி சொல் பலவத்தானே பசுபொன்னி இடத்தானே பாணித்தானே உள்நிலவு கடை கற்றை கங்கை யாழை கலந்துமையோ துறனாகி இருந்தான் தன்னை தென்னிலவு தென்கோட திரு ஆதரவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே நீதிரடை நீசடை மேல் நிறைவித்தானே நிலமருவி நீரோட கந்தான் தன்னை பாதிரவை கைண்டாட வல்லான் தன்னை படைத்தெழுந்த வெண்கோட்டை பாய்ந்தான் தன்னை காதிரலாய் மேகத்தின் உள்ளே நின்றே கடவுளாய் இடிப்பானை தன்னோர் நின்றே ஈகலை தென்கோட திரு ஆதவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே வானமிது எல்லாம் உடையான் தன்னை வலியற கச்சானை வந்தே கூட காணமது நடமாட வல்லான் தன்னை கடை கண்ணால் மங்கையுமை நோக்காகின்றே உலமது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணவாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தென்கூடல் திரு ஆதரவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஊரானை உலகேராய் நின்றான் தன்னை ஒற்றை வெண்கிறையானை உமையோடென்றும் பேரானை பிறப்பென்றும் அறியான் தன்னை பிணக்காட்டில் நடமாட சேலோ என்றும் ஆரானை அமரர்கள் தமுவிந்தானை அறுவரையால் நான் புகழும் ஆடும் போற்றும் சீரானை தென்கூடல் திரு ஆதரவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே மூவானை மூர்த்தியை மூவாமே நீ உடையானை மூவுலகம் நானே என்றும் பாவானை பாவம் அறுப்பான் தன்னை அடியர்கனாகாத மங்கையோடும் மேவானை பின்னோர் நடுங்க கண்டே விரிகடலில் நஞ்சொன்று அமுதங்கின்ற தேவானை தென்போடல் திரு ஆதரவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே துறந்தாக்கு சூழ்நெறியாடின்றான் தன்னை துன்பம் துடைத்தாள வல்லான் தன்னை இறந்தார்கள் என்றே அடிந்தான் தன்னை எல்லி நடமாட வல்லான் தன்னை மறந்தான் மூன்றும் ஆய்ந்தான் தன்னை மற்றொரு என்றும் சிறந்தானை தென்கோட சிறானாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே மாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருதறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூரெல்லை ஏற்றான் தன்னை சுரதிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை நகையாய தேவாதி தேவத்தென்றும்
சேயானை செங்கோட திருவாலமாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. படைசுடராய் பாவம் மாறுவான் தன்னை வழியிற்றாய் சென்றொன்று அமுதிந்தானே. வகைசுடராய் அல்லசுர புறமட்டானே வலையாய் எல்லாருக்கும் அருள் செய்வானே. ஏதுடனே பின்னவர்கள் மேலப்பாடே மேலாய தேவாதி தேவத்தென்றும் மிகைசுடரே செங்கோட திருவாலமாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. மலையானை மாமேறு மண்ணினானே வடகுன்றையானை வானோத்தங்கள் தலையானை சிந்தலையின் உச்சி என்றும் தாவித்து இருந்தானே தானே என்றும் துறையாக ஒருவரையும் இல்லாதானே. ஒன்றாதார் மூன்றும் சிலையானை செங்கோட திருவாலமாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. தூத்தானே தோல் முடிவர் திருதான் தன்னை தொல்நன்மில் இன்னிசைக்கு அருள் செய்தானே. பார்த்தானே பணிவன்பு பணிந்தான் தன்னை பரிந்தத்து மாசுவதம் நீந்தான் தன்னை. ஆத்தானை அடியேறு கண்பன் தன்னை அளவில்லா மலரோடு கண்டு நின்ற தீர்த்தானை செங்கோட திருவாலமாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. பதிகம் அருமையான திருப்பதிகம். இந்த பதிகத்துலதான் ஒவ்வொரு பாட்டிலையும் பதிகத்தினுடைய மகுடமாக வைத்து போற்றப்படுவது என்ன அப்படின்னா, திரு ஆலவாய் தென்கூட திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நான். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சிவகவுனி ஐயா அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் மதுரையம்பதி அப்படின்னு சொல்றார். வாயானை மனத்தானை மனத்துள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னா. யார் நம்ம கருத்தறிந்து முடிக்கக்கூடிய பெருமான்? ஆன்மார்த்த பெருமான் தான், இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்மார்த்தம். நம்பிகளுக்கு ஆன்மார்த்தம் ஆரூர் பெருமான், பிள்ளையாருக்கு ஆன்மார்த்தம் தோனியப்பர் தான், இல்லைங்களா? எங்க இருந்தாலும் அவர் தோனியப்பர் பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. இணையறியா பருவத்தை எடுத்தாண்ட எம்பிராட்டி எம்பிரான் இருந்தது என்னன்னு அப்பாவை பார்த்த உடனே, எந்த அப்பாவை பார்த்தா அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கல, பகவதி அம்மாவை கேட்கல, இணையறியா பருவத்தை எடுத்தாண்ட யாரு? திருநிலை நாயகியும் தோனியப்பனையும் தான் கேட்டார். அப்ப பிள்ளையாருடைய மனசுல முழுக்க நிறைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா தோனியப்பரும் திருநிலை நாயகியும் தான். அதே மாதிரி நம்பிகளுடைய மனசுல யாருன்னு முழுசா இருக்கிறாங்கன்னா ஆரூர் பெருமான் தான் இருக்கிறார். ஆரூர் பெருமான் தான் வேற எங்க போனாலும் சிதம்பரத்துல இந்த இது திருவஞ்சை களத்தில் இருக்கின்ற பொழுது அரச ஒரு மாளிகையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அது யாராவது வெறுக்க முடியுமா? அங்க என்ன சொல்லிட்டு வந்தாரு? அவர் சொன்னார், பாரோடு விசும்பாச்சு எனக்கு உனது பாதமலர், நீங்க இங்க இருங்க சாமி. அவர் போறன்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு இல்லை. யாரு? சேரமான் பெருமான் ஆயினார். எப்படி நான் பிரிஞ்சுங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார், கேட்டாரு. அப்பதான் நீ ராஜாவா இருங்க, நான் உங்களுக்கு மந்திரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நல்லா சொன்னாரு, ஆரூர் பெருமான சொல்ற பொழுது அங்க ஒரு வார்த்தை நல்லா சொல்வார், நம்பிகள் சொல்வார். எழிலாரூர் பெருமானை எத்தனை எத்தனை நாள் என்னார் பத்திமையும் பதிகத்தில் அந்த ஒற்றியூர்ல சொல்றார். இங்க சொல்றது என்ன சொல்றாருன்னா, நல்ல அருமையான இதுல கலரி திருவப்பணத்துல வருங்க, கலரி திருவப்பணத்துல அருமையான ஒரு சொல் அங்க சொல்வார். என்னுயிருக்கு இன்னுயிராம், என்னுயிருக்கு இன்னுயிராம் மறந்துறேன் அப்படின்னா, என்னுயிருக்கு இன்னுயிராம் என் ஆரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்துறேன் என் செய்கேன் அப்படின்னா. என்னால மறந்தவரை இருக்க முடியாது, நான் என்ன செய்ய முடியும்? அரச வாழ்க்கை இங்க அரசனா இருக்க சொன்னாலும் சரி, அதெல்லாம் அங்க ஒரு பொருளே கிடையாது. என் ஆரூர் பெருமானை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னாரு. எங்க இதுல அஞ்சை களத்துல, இல்லைங்களா? சேரமான் பெருமானுடைய மாளிகையில சொன்னது, அரச மாளிகையில சொன்னது. சரி, இங்கதான் இப்படி சொன்னாரா? சங்கிலி நாச்சார திருமணம் செஞ்சு அங்க மனைவியோட இருக்கிறார், இல்லைங்களா?
சங்கிலி நாச்சியாருடைய அன்போடு இருக்கிறார். அங்க அம்மா எவ்வளவு அன்பா வச்சிருந்திருப்பாங்க அவரை. அங்க இருக்கிற பொழுது கொஞ்ச நாள் தான், அதுக்கு மேல அப்படியே பொதிகை மலையிலிருந்து அந்த தென்றல் வந்துதான். சேக்கிழார் பெருமான் சொல்றார், அந்த பொதிகையில் இருந்து அந்த வசந்த காலம், வசந்த காலங்கிறது அந்த கோடை காலத்துல, அப்படி பொதிகை மலையிலிருந்து அந்த தென்றல் வந்து அப்படி பட்ட உடனேயே ஆரூர் பெருமானுடைய வசந்த விழா அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அந்த வசந்த விழாவில் 6வது நாள் விழா இருக்குது பாருங்க, அது ரொம்ப சிறப்பான நாள். அதுலதான் பரவிராட்சியெல்லாம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அடியார் பெருமக்கள் நிரம்ப அந்த விழாவில் போவாங்க. அப்பதான் அவருக்கு வந்து ஆரூர் பெருமானுடைய நினைவு வந்துருது. சங்கிலி நாச்சியாராவது செய்த சபதமாவது அதெல்லாம் ஒண்ணு அங்க முன்னாடி நிக்கல. என்ன சொல்றாரு, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே அப்படின்னா, பத்திமையும் அடிமையும் பாவியேன் விடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சங்கிலி நாச்சியாரை பத்தி நினைக்கல, செய்த சபதம் என்ன, இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சபதம் செஞ்சாரு, அதையும் அவர் வந்து மனசுல நிக்கல. ஆரூர் பெருமான் தான் முன்னாடி நின்றார். அதான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அப்ப ஒரு செல்வமா செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அரச வாழ்க்கையும் அவருக்கு அவரை கட்டுப்படுத்த முடியல, மனைவியினுடைய வாழ்க்கையை அவரை கட்டுப்படுத்த முடியல. அவருக்கு வயசு என்ன, 18 வயசு தான் இல்லைங்களா, 17 வயசு இல்லைன்னா 18 வயசு. அப்ப பெருமாள் மேல அளவற்ற அன்பு. அதனாலதான் உம்மன்ய முனிவர் வணங்கினார் இல்லையா, தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் அப்படின்னார். உம்மன்ய முனிவர் வணங்கினதுக்கு என்ன காரணம், பெருமானை தன்னுடைய உள்ளத்துல வைத்து மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் சுந்தரர். அதே மாதிரிதான் அரசுகளையும் சொல்லுவார் இல்லைங்களா, அரசுகளை சொல்லுகின்ற பொழுது நாயகன் சேவடி தெய்வனும் சிந்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஒரு கணவனுடைய திருவடியை மனசுல வச்சிருக்கக்கூடிய மனைவியை போல அப்பர் சுவாமிகள் யாரும் திருவடியை வச்சிருந்தார், ஆரூர் சிவபெருமானுடைய திருவடியை வச்சிருக்கார். இதுதான் ரொம்ப நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது என்று சொல்லி, இப்ப அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு ஆன்மார்த்தமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அளவை பெருமான் தான் அப்படிங்கிற இந்த பதியத்திலிருந்து நமக்கு தெரியுதுங்க. எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தான் அப்படின்னா, முன்னவருக்கு முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முளைத்தானே அப்படின்னா அது ஒண்ணு. இந்த காலத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பில் முளைத்தலு முதலை கண்டு அப்படின்னார். முளைத்தலு முதல், முளைத்து தானே முளைத்து வந்த பெருமான், முளைத்தலு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர்தன்மை விளைத்த அன்பு மீள்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னு. அது முதல் போய் சாமியை பார்த்த உடனேயே அவர் எப்படி கண்ணப்ப நாயனார் வழிபாடு செஞ்சார் அப்படின்னா, முளைத்தலு முதல் அப்படின்னார். முளைத்தலு முதல்னா சுயம்பு திருமேனி, தானே முளைத்து வந்த பெருமான். அதாவது தானே முளைத்து வந்த பெருமானுக்கு பெரிய விதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எப்படி வேணாலும் அவரை வழிபாடு செய்யலாங்கிற ஒரு விதி இருக்கு. பிரதிட்டை செய்த சாமிக்கும் சுயம்பு திருமேனிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சுயம்பு திருமேனிக்குன்னு தனி ஒரு விதி இருக்கு. அந்த அதான் முளைத்தல் முதல் அப்படிங்கிறார். இங்க அதே தான் முளைத்தானை அப்படின்னு சொல்லி பதிகத்துல வருது. தானே தோன்றியவன் அர்த்தங்க, தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா. இப்ப இங்க இந்த சாமி எல்லாம் எப்படின்னா, நம்ம வழிபாட்டுக்காக நமக்கு ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு கொண்டு பெருமானை இங்க எழுந்தருள் செஞ்சிருக்கிறோம். இது நம்மளுடைய விருப்பத்தின் மூலமாக இங்க எழுந்தருள் செய்யறது, வேறு பிரதிட்டை செய்யறது மூர்த்தி. ஆனா இறைவனே விரும்பி ஒரு இடத்துல வந்து உட்கார்றோம். இந்த இடம் அவனுக்கு பிடிச்சிருந்து, நனாவெல்லாம் அநேகமா அப்படி இருக்கலாம். அது ஆமா, சுயம்பு திருமேனி, நனாவெல்லாம் சுயம்பு திருமேனி. அது என்னன்னா இறைவனே அங்க விரும்பி வந்து உட்கார்ந்த இடம். அப்ப அந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த சுயம்பு திருமேனிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் சுயம்பு திருமேனி அப்படின்னாவே ஆற்றல் அதிகம். இறைவனே விரும்பி தேர்ந்தெடுத்த இடம் நனா. அதனாலதான் அந்த இதெல்லாம் அந்த இடத்துக்கு ஒரு பவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அப்ப அந்த இடத்துல அந்த அருளாற்றல் இருக்கிறது தெரிஞ்சு இறைவனே அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிதான் சொல்றது. அப்படி இது மாதிரி அதே மாதிரிதான் இது எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தான் அப்படின்னா, உமையாடி திளைத்தான், உமையோடு ஆடி திளைத்தான். சாமி யாரோட ஆடுறார், உமையம்மையோடு ஆடி திளைத்தவன், அன்பு கொண்டு இருந்தவன் என்று சொல்லி உமையோடு உடனாகி இருந்தான் என்று சொல்லி சொல்றார். கடைக்கண்ணால் மங்கையுமை நோக்கா என்மேல் ஊனமதை எல்லாம் ஒலித்தான் என்று சொல்லி உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுது என்று சொல்லி
சிலர் படி எழுதல் ஆகாத மங்கையோடு மேவன் மற்றொரு பற்றில் அடியேற்கு என்றும் சிறந்தான் என்று சொல்லி வாயான் மனத்தான் மனத்துள்ள கருத்தான் கருத்தறிந்து முடிப்பான். இதெல்லாமே என் தலையின் உச்சி என்றும் தாபித்திருந்தான். அடியேனுக்கு அன்பன் அளவிலா பல்லூடி கண்டு நின்ற தீர்த்தன் என்று இப்படியெல்லாம் ஆலவாய் பெருமான அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார். தான் இதுல ரொம்ப திரு ஆலவாய் சிவனடியே நான் சிந்திக்க பெற்றேன் என்று சொல்லி இந்த பதிகத்துல அடியேனுக்கு அன்பன் அப்படின்னா அதாவது பூசைக்கு இறங்கும் மூர்த்தின்னு அர்த்தங்க. பெருமான் தான் அந்த ஆன்மார்த்த மூர்த்தி தான் பூசைக்கு இறங்கி வரக்கூடியவன் அப்படிங்கிறது சொல்றாருங்க. ஆமா, ரொம்ப அருமையான திருப்பதிகம் இது. அடியேனுக்கு அன்பன் அப்படின்னு சொல்லி பூசைக்கு இறங்கும் மூர்த்தி என்று சொல்லி சொல்றார். அளவிலா தீர்த்தன் காலம் கடந்தவன் என்று சொல்லி இந்த வகையில் இந்த வகுப்பத்தோட நாம அடுத்த வாரம் என்ன என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலித்துள்ளமும் மூங்கிட மண்டுள்ளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்ய மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மூழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம். அப்படி